Ladies and gentlemen, as we gather here today, remember, coming together is the beginning, keeping together is progress, and working together is success. As a family of Sri Venkateshwaraa group of institutions, we roll out a red carpet welcome to all the dignitaries, esteemed guests, and respected delegates to the HR Summit. Once again, we welcome you all to the Welcoming Arrival program. I kindly welcome the delegates to occupy the dais. I now welcome Shri P. Ramachandran, Chairman, Sri Venkateshwaraa Group of Institutions, to take the respective seating on the dais. Mrs. Radha Ramachandran ma'am on the dais. I cordially welcome Dr. Vidya, Chief Operating Officer, on the dais. I extend my welcome to Dr. Ratnaswamy, Director, Sri Venkateshwaraa Medical College Hospital and Research Center, to occupy the respective place on the dais. I extend my welcome to Dr. Loganathan, Medical Superintendent, Sri Venkateshwaraa Medical College Hospital and Research Center, to occupy the respective place on the dais. Thank you all. Now to commence this event on a soulful note, let us invoke divine blessings with an invocation song. I kindly request everyone. Thank you all. Please be seated. Okay, our chief guest will be joining us within 10 minutes. The man who has confidence and expertise have gained the trust of many. Please join me in welcoming Dr. Loganathan, the Medical Superintendent of Sri Venkateshwaraa Medical College and Research Center, to deliver the welcome address. ஆதியில் தோன்றிய மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி, தேனிடும் இனிய மொழி, செம்மொழி என மகுடம் சூடி என் உயிருடன் கலந்த மொழி என் தமிழ் மொழி, அதுவே என் தாய்மொழி. என் அன்னை தமிழை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகின்றேன். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமம் நடத்தும் மனிதவள மேலாளர் உச்சி மாநாடு 2024 வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். அனைத்து தர மக்களும் உலக தரம் வாய்ந்த பல்நோக்கு சிறப்பு மருத்துவத்தையும் கல்வியையும் வழங்கி ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதை தன் வாழ்நாளின் முக்கிய குறிக்கோளாக வைத்துள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய உயர்திரு ப. ராமச்சந்திரன் ஐயா அவர்களை வணங்கி வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். நம் கண்களுக்கு இமை எப்படி கண்களை பாதுகாக்கின்றதோ அதுபோல ஆம், ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் என்ற கூற்றுக்கு இணங்க அன்பையும் தைரியத்தையும் ஊக்கத்தையும் அளித்து எங்கள் குழுமத்தின் தலைவருக்கு உறுதுணையாக நின்று பல சாதனைகள் புரிய வித்திட்டவர் நிறுவன தலைவர் திருமதி ராதா ராமச்சந்திரன் அவர்களை பெருமிதத்துடன் வரவேற்கின்றேன். அடுத்ததாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் அன்றாட நிர்வாகத்திற்கு அரணாக இருந்து
எங்களை திறம்பட வழிநடத்தி அனைத்து தர சான்றிதழ்களையும் பெற்று தந்து அந்த தர சான்றிதழை பெறுவதற்கு முதுகெலும்பாய் விளங்கிய எங்கள் முதன்மை செயல் அதிகாரி மருத்துவர் பா. வித்யா அவர்களையும் அன்புடன் வரவேற்றேன். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற பேரறிஞர் அண்ணா அவர்களின் கூற்றோடு தினந்தோறும் எங்கள் மருத்துவக் கல்லூரியின் இயக்குனர் அந்த கோற்றுக்கு சற்றும் விளங்காமல் எங்களை வழிநடத்தி இன்று உரையாற்ற வந்துள்ள இயக்குனர் மருத்துவர் எஸ். ரத்னசாமி ஐயா அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்வுண்டு வரவேற்கின்றேன். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தில் இணைந்துள்ள இதர கல்லூரிகளின் முதல்வர்கள் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் துணை மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் சுரேஷ், துணை முதல்வர்கள் தமிழ்ச்செல்வன் மருத்துவர் வினோத் மற்றும் அனைத்து துறை தலைவர்களையும் துணை பொது மேலாளர் திரு புகழந்தி அவர்களையும் மற்றும் இங்கு வந்துள்ள மற்ற அதிகாரிகளையும் வரவேற்று உங்களை அன்புடன் இந்த விழாவிற்கு அழைக்கின்றேன். தங்களின் அழைப்பை ஏற்று இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் அனைத்து தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களின் உரிமையாளர்கள், பொது மேலாளர்கள் மற்றும் மனிதவள மேலாளர்கள் அனைவரையும் அன்புடன் அழைத்து மகிழ்கின்றேன். இவ்விழாவினை முன்னின்று மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் மனிதவள மேலாளர் திருமதி லலிதா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மேலும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று உங்களை எல்லாம் இருகரம் கூப்பி இந்த விழாவில் கலந்து கொண்டதற்கு நன்றி கூறி வணக்கம் செலுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your warm welcome. I kindly request the dignitaries on stage to occupy their respective place of the dais. Degree from PhD Institute of Medical Sciences and Research, Coimbatore, and DNB in Medicine from PIMS, awarded by the National Board of Examinations, New Delhi. His commitment to excellence in healthcare is evident and his expertise extends to Times of India in 2019. Dr. Suresh continues to make significant contributions to the field, providing exemplary care to his patients. We invite you to the stage, sir. Thank you for those nice words. Very pleasant evening to all. Today, the topic was given to me is about the infrastructure facilities of the medicine and the allied departments. I like to highlight few points, and for this, before I start my talk, I like to welcome you all for this HR Summit. On behalf of Sri Venkateshwaraa Medical College, on behalf of Medicine and Allied Department. So, our hospital is a tertiary care center. What is tertiary care center is? Tertiary care center is the center which gives all levels of care. There are 3 levels of care generally in a hospital concern. That is level 1 intensive care, and level 2 is step down ICU. Once the patient is stabilized in ICU, will be shifted to ward where a separate step down ICU will be there, where continuous monitoring will happen. And the third level is the ward care, where as usual patient preference will be given to general ward or a special ward. So 3 levels of care is
is being done in our hospitals. So level 1 is, we have all kind of ICUs. One is medical intensive care unit, where we have fully equipped one-to-one staff for all patients, instrument with the latest technology, with invasive and non-invasive ventilators, and 24 hours monitoring by our staff nurse team, which is they are really trained in intensive care, as well as we have intensivist backed up by our anesthetist team who's taking care of ventilators. So level 1 has so many scope of services. What do there is we do treat all poisoning cases, particularly organophosphorus poison is very common. People intend to consume drug as a suicidal thought, that also we treat. We have stroke unit to take care of all stroke patients, and we have experience in treating snake bite and any other animal bites as usual. We treat all kind of infections which ultimately end up in multi-organ dysfunction, that is called sepsis. And also we have international standard ventilators which is non-invasive as well as invasive ventilators, both for adult and pediatrics. And we have a dialysis in ICU itself. We don't need to shift the patient to the dialysis unit. We have an emergency dialysis in ICU in a level 1 care. Not only in medicine, also we have in pediatrics, we have pediatric intensive care unit, and we have a neonatal intensive care which takes care of the newborns. So our special focus on the newborn is the care of low birth weight babies. You can see a lot of low birth weight babies. Once upon a time, there was no hope for the babies to deliver prematurely, pretermly. But now, by the renowned neonatologist, we take care of all the newborn babies, even they born in a premature or preterm labor. As you can see here, one of the lowest birth weight we had in our hospital, which is only 760 grams, which is normal is 3 kg and above. Where this is the very lowest, the survival is not at all possible, which is delivered on 26 weeks by our renowned neonatologist Dr. Prem Kumar, who has done a wonderful job to survive this patient. As you can see, the child is hopping after the survival. And you can see our neonatologist holding that baby, which is very healthy. And this is another baby which is delivered on 27 weeks, which is just about 960 grams, which was very cute after the neonatal care given by our own hospital and neonatologist. As you can see the child here. This is about twins born on premature. If one of the twins will be usually die. Here both twins are premature babies. Because of the good neonatal care, we are able to improve the both babies, and they are with the parents. They felt very hard to leave our hospital, giving a positive feedback, which really boosts our morality and service to the people. Okay, we have a hemodialysis unit, which is about every day we are dialysing 33 patients per day for 3 shifts, and even in the night we take all the emergencies which is required for hemodialysis, even though
it is a very unusual time. We have a team to take care of all the hemodialysis patient which is required immediately. We also have a hemodialysis in ICU where we don't need to shift to the specific dialysis unit where we can dialysis in the ICU itself. And once the patient, this is a level 1, once we stabilize the patient who doesn't require any oxygen or a ventilator or any drugs through IV, we shift the patient to second level care, which is allotted in our own ward, which will be, what is the similarity is we used to monitor the patient, we never lose the monitoring, but patient will not require any oxygen, but will be on continuous monitoring. This is level 2 care, both male and female. And we have level 3 care, that is our general wards, which take care of all the diseases. As you know, you can able to see the both male ward and female ward. This is our level 3 care. So in ward, apart from the routine cases, we have a separate fever ward, which usually contaminate the other patients, which we don't allow in our hospital. So we have a separate fever ward, which take care of all the fevers. Particularly this season, we have a lot of cases of dengue. You see that platelet even dropped to 5,000, that is blood cells are dropped, even 5,000, we never lose the patients. So we also have COVID isolation ward, which I'll come later, part of the slides. And we have a diabetic ward, separate ward managed by our diabetologist. And we have TB isolation ward. We have stroke unit to take care of the stroke patients till they leave the hospital by walk. And we have anemia care, we have do a blood transfusion, we have all kind of iron transfusions in our unit. We have a separate unit for. I welcome the great speaker for this wonderful evening. I'll just sit here. ஒரு ஃபேன். ஸோ இந்த விழாவில் அவங்க கூட இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சிறார் தாண்டி உங்களை வணங்குகிறேன். So we continue. We have separate liver. We have always have a soft corner for the liver, and we take care of the liver. And we have de-addictions who wants to give up alcohol. Okay, thank you. And we have a complete diabetic care unit, right from the blood sugar, right from all the organ screening. We have a special focus on our food care, which is very, very important. As you can see, our renowned diabetologist who do all kind of diabetic food care, because which is the part which touches the earth, which is very, very important for the diabetes. So we used to undergo very much damage, that is the food. We have a special focus on food. As you can see in the first picture, which is called biophysiometer, where you can easily pick up the loss of sensation as early as possible. So you don't need to wait till the ulcer occurs, then you get treated. How early you pick up the sensory loss will save your limbs. That is our purpose. And the second thing is that the third picture you say that 2 feet are you are seeing, which is nothing but when you just put your feet on the weighing scale, it gives complete details about your feet on the which is computerized. Okay, இன்னொன்று சொல்லலாம், இது ஜாதகம் மாதிரி. எப்படி பாம்பில் கைரேகை பார்த்து உங்களை பற்றி சொல்கிறாங்களோ அதே மாதிரி உங்கள் ஃபுட் எடுத்து அந்த மெஷினில் வச்சா போதும், உங்கள் ஃபுட் பற்றின எல்லா டீட்டெயில்ஸ், எவ்வளோ நர்வ் சப்ளை இருக்குது, எவ்வளோ பிளட் சப்ளை இருக்குது, எப்போ உங்களுக்கு அல்சர் டெவலப் ஆகும், எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட். It will give the clear picture whether you are going to develop ulcer or not. The ulcer which never heals if you have a diabetes. So we specially focus on that. Apart from that, we give other scares. Okay, we have a department with the dermatology which are doing a lot of procedure.
And here we saw in the previous picture, suppose the patient develops ulcer in a diabetes, which is a very non-healing one. It's very difficult to heal the ulcer once the diabetes is developed, and especially if you have a poor control. In that case, we have found an innovation technique in this one. You found that, you see that it was treated with latest platelet-rich fibrin. You know where this fibrin is taken? நீங்கள் டெலிவரி ஆகும், லேபர் ரூமில் டெலிவரி ஆகும், பேபி தொப்புள் கட் பண்ணுவாங்க, அந்த கார்டு வரும், அந்த கார்டுலேருந்து பிளட்டை உருவி எடுத்து அதுலேருந்து செல்ஸை ரிமூவ் பண்ணிட்டா அது பேர் பிளாஸ்மா. அந்த பிளாஸ்மாவில் நிறைய ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்கும். அந்த ப்ரோட்டீனை எடுத்து இந்த ஊண்டில் போடும்போது அது ஈஸியாக ஹீல் ஆகும். இட் இஸ் அ வெரி பெக்யூலர் டெக்னிக். Majority of the medical centers is not following, unfortunately. We used to take this and give a special care. This is a lot of dermatologic procedure we do. You want to remove the big mole, which is cosmetologically is not good looking, and you see the second picture is the wart, which is really a virus. Okay, a lot of people thinks that இது பரு மாதிரி இருக்கு, கிள்ளி அடிக்கலாம், கட் பண்ணலாம், சில பேர் நூலை போட்டு கட்டி பிச்சு எடுப்பாங்க. So that is a virus. Even it comes in the leg. So நீங்கள் handshake பண்ணும்போதும் செப்பல் போடும்போதும் it will spread. Okay, so it needs permanent treatment, that too by injection bleomycins. And the females very commonly we have acne. Okay, that is the summertime they have. During the menstruation they will have. So we have a laser treatment, that is two types of laser we have. There is ablative carbon dioxide laser, which is fractional carbon dioxide laser. That is the treatment we give. You can see the improvement after the treatment. And the males are very much concerned about the hair falls. Okay, that is another one, which is, you can see the left picture, which is has a sparse of hair, and the right picture. After the same plasma which I told you in the beginning, the platelet and the placenta எடுத்து அந்த same plasma ஃபூட்டுக்கு போடும்போது same இந்த ஸ்கேல்ப்ல அதாவது தலையில அப்ளை பண்ணும்போது we had a very good results. That is you can see the density of the hair is increased on the right side picture. So that is another innovation technique we are doing in the dermatology. And there is another wonderful treatment, that is hair transplantation. One of our dermatologists, Dr. Bhupinder Singh, had a very good training and he is very good on the hair transplantation treatment. As you can see, the right downmost picture which clearly gives the hair grown on the previous implantations. நீங்க அதுல தெளிவா பார்க்கலாம். First picture implant பண்றாங்க, second picture is finishing the surgery, the third picture உங்களுக்கு hair growth ஆகும். That is another thing. So we do happen. This is very important for you because you are all from industry. Okay, so there are many diseases peculiar to industry, particularly the lung disease, which is called occupational lung disease. That is, somebody can work in a leather industry, somebody can work in a plastic industries, somebody can work in a chemical industries, where you can develop a lot of allergies, as well as the inhalation of those materials will produce occupational lung disease, which is not good for your health. Where in our hospital we have all kinds of lung function tests to screen you whether you have that disease or you are going to have that disease in the future. Will assess whether it is called pulmonary function test, and the graph shows whether you have that particular disease is exposed. உங்களுக்கு அந்த disease இருக்கா இல்லையா அப்படின்றது, அந்த அலர்ஜிக்கான disease, அடைப்பு இருக்கா, asthma, COPD, any kind of disease you can pick up from this test. Also the obesity, and because of the obesity there is a lack of sleep, and lack of sleep there is a lack of work. Lack of work gives lack of quality. Lack of quality gives lot of problems in life. So one simple thing produces very complicated issues which can be cleared by sleep study. It found out that how far your obesity
disturb your sleep and lungs. We have a smoking cessation, we have a pulmonary function test, we have separate clinic for TB, all those things. And we have a bronchoscopy. As one of our patients has breathing difficulty and blood in the sputum, went to lot of institutions where the X-ray was taken, it was showing as normal, and where you can see nicely materials is sitting on the airways. Bronchoscopy is nothing but putting a scope inside your airway and inside the lung. You can see where you can see the material, which is nothing but a chewing gum, okay, which was aspirated. Chewing gum சாப்பிட்டு aspirate ஆகி ரொம்ப நாளா அது உள்ள ஒட்டிக்கிட்டே இருந்திருக்கு, அதனால எந்த டிசீஸ் வரல. After 3-4 months, we went to separate various areas. The X-ray was normal, it doesn't show any foreign body. But when he came to us, we did a bronchoscopy, we found that the chewing gum is sticking onto the wall and it got infected. Because of that, we are able to find out. So we have a bronchoscopy, and as you can see the picture, where one part of the lung is completely empty, okay, where there no supply of blood or anything. And now you can see after bronchoscopy, once we remove it, you can see there's almost 95% is completely resolved. Okay, that is a thing. Can find out this is something like outside the airway, that is the மூச்சுக்குழாய்க்கு வெளியில இருந்தா X-ray will be abnormal. But உள்ள இருந்துச்சுன்னா X-ray will be normal, but bronchoscopy போட்டாதான் அந்த உள்ள என்ன obstruct ஆயிருக்குன்னு தெரியும். So once you remove that focus, the lungs becomes normal. Okay, that is another one. And we have a department, the psychiatry, doing many wonders. That is, we have so many clinics, particularly alcohol. We have a de-addiction clinic. A lot of patients are getting benefited. And two things is a problem in psychiatry. One is the depression, another is the psychosis, where we can say normally psycho, right? So in the severe depression, at particular level, there is no hope for the drugs. Drugs will not help you much. So in that case, we have a therapy called electroconvulsive therapy, which will be nothing but giving electric shock to the brain, which erases all the memories which he has on negative thoughts. Depression is nothing, it's a negative thought. So negative thought completely repeated accumulate ஆகும்போது நமக்கு depression உருவாகுது. ஒரு particular level மேல தான் drug helpful ஆகும். Beyond the particular drug, இந்த electroconvulsive therapyங்கிறது current உள்ள பாஸ் பண்றது பிரெயின்ல உள்ள அந்த நெகட்டிவ் தாட்ஸ் மட்டுமே எரேஸ் ஆயிடும், உங்களோட ப்ரீவியஸ் மெமரி எரேஸ் ஆகாது. So that is called electroconvulsive therapy. And as you can see, this is called cognitive behavioral therapy, which is the highest point in psychiatry. It is called schizophrenia. பார்த்துருப்பீங்க, ஒரு வாய்ஸ் கேட்கும், அந்த வாய்ஸை கேட்டு பின்னாடியே போய் பில்டிங்ல இருந்து கீழே குதிச்சிடுவாங்க. அவ்வளோ ஒரு சிவியரான டிசீஸ். யாரோ பேசுகிற மாதிரி இருக்கும், யாரோ கூட இருக்கிற மாதிரி இருக்கும். As you can see in movie 3, in Dhanush reacts, act 2, will talk to somebody and kill himself. So this is a deadliest disease for which we give cognitive behavioral therapy. You can see the patients now the benefit the drawing competition the success they got the prize. Okay, right. Center in the Pondicherry, among all the medical colleges and hospitals approved by Pondicherry government as a primary COVID health care center. We treated more than 1,500 patients per episode. So we are proud to say that. Thank you very much. I'd like to thank our chairman, Mrs. Chairman, CEO Madam and Director and Medical Superintendent and all the faculties really helped me to present this in front of the beautiful audience. Thank you very much. Thank you, sir, for the informative session. A few
future belongs to those who believe in the beauty of their dreams. With this beautiful thought, I welcome Dr. Bhaskaran to deliver the speech on ஒருவருக்கு மட்டும் அந்த தமிழ் உயிராக திகழ்கின்றது. ஆம், இந்த தனித்துவமான விழாவிற்கு மேன்மேலும் சிறப்பு சேர்த்திடவும் தன் தமிழ் மொழியால் நம் இதயங்களை சிறைபிடிக்க வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், தமிழ் பேச்சாளர், எழுத்தாளர், கல்வியாளர், மொழி அரசி முனைவர் பர்வீன் சுல்தான் அவர்களை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். With his extensive qualification in general medicine, cardiology and intervention cardiology, has over 2 decades of experience treating various heart and vascular conditions. His expertise spans areas like coronary heart disease, valvular heart disease and more. Recognized by prestigious organizations like the National Board of Examination and the Society for Cardiovascular Angiography and Interventions. Dr. Bhaskaran's contribution to cardiology have also been acknowledged by the Honorable Chief Minister of Puducherry. His breadth of experience positions him as a knowledgeable speaker of a speech on cardio and cardiovascular diseases. Thanks for that introduction. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். So without much ado, because of want of time, I'm just going to take you through what we do in the Department of Cardiology at Venkateshwaraa Medical College. So before going into that, I would like to enlighten you regarding the burden of cardiovascular disease what we are facing in our country. So this is the health report of our country. So generally in company you have this audit report. So like that we have this health report. You can see here among all the diseases, you can see like diabetes, cardiac disease, respiratory disease, cancer, communicable, maternal and perinatal diseases, injuries, and if you consider all the diseases, you see here the cardiovascular disease forms the major chunk of all these diseases. You see here that around 28% of the population is affected by the cardiovascular disease. That's quite a huge number. And as well you can see that 1 in 4 deaths in India. அதாவது 4 பேர்ல ஒருத்தவங்க ஹார்ட் பிரச்சனைனால தான் இறக்க நேரிடும். So it's quite a huge burden. And you can see here there are certain data here, and 900 people under the age of 30 years they die due to heart diseases in India every day. It's not every week or every month. Every day around 900 people they die under the age of 30 years. So that's quite a very large number. And you can see here and around 32% of the deaths occurring in our country, it's due to heart diseases. So almost 3ல ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா heart diseaseனால தான் உயிரிழப்பு ஏற்படுது. அது வந்து urban areasல, rural areasல பார்த்தீங்கன்னா around 22% of people die because of heart diseases, and 4 people die of heart attack every minute. So every minute as we are talking now, 4 people are dying because of the heart attack. So such is the huge burden of this cardiac disease in our country. So why we should be worried? As an Indian, especially the burden of cardiac disease is more in Asia. Moreover, in our country, this is even more pronounced. India accounts for 60% of the world's heart disease burden. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய இருதய நோயாளியில் 60% எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் தான், நம்ம இந்தியாவில் தான் வசிக்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்டிவ் லைஃப்னு சொல்லக்கூடிய அந்த யங் ஏஜில் the number of years of life lost பார்த்தீங்கன்னா when compared to all the countries, India tops the list. இந்தியாவில் தான் வந்து அந்த ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த லைஃப் இயர்ஸ் இஸ் லாஸ்ட்.
And also many times we believe that heart attack அப்படின்னு நினச்சோம்னா அது வந்து ஒரு 40 இயர்ஸ்க்கோ 50 இயர்ஸ்க்கோ மேலே தான் நமக்கு அட்டாக் வரும்ன்ற மாதிரி ஒரு பிலீஃப் இருக்குது. But you see the data here, around 25% of heart attacks occur in people lesser than 40 years of age. You can see almost 3/4 of the heart attacks, 67% of heart attacks occur in people in the age is less than 55 years of age. So what are the different types of common cardiac diseases which we face? So as we know, we have high blood pressure, congenital heart disease, அதாவது சில பேர் பிறப்பிலே வந்து cardiac problem ஓட பிறப்பது, heart failure, heart உடைய pumping function குறைபாடு ஏற்படுறது, coronary artery disease, heart செல்லக்கூடிய இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுதல், cardiomyopathy, இந்த மாதிரி பலவிதமான heart diseases are there. So as we understand the burden of the heart disease, our next duty is that what we should do to protect ourselves from this heart disease. So there are 10 steps. So you have to follow a healthy eating pattern, that is very important. You have to move more. So most of us are in the sedentary lifestyle. So many of us are in desk jobs. So we hardly move when working in the offices. So we need to move more. Smoke, you have to quit smoking, maintain a healthy weight, drink less alcohol. You have to manage your stress, manage your cholesterol, manage your blood pressure, sugars, and most often you need to consult a doctor to make sure that there is nothing wrong with you. So all the steps which you need to do to protect your heart. So after understanding all these things, so suppose if you have a cardiac issue, why should you choose Venkateshwaraa Department of Cardiology at Venkateshwaraa Hospital? Because we believe in providing a comprehensive cardiac care. So we don't just treat the patient, we just don't treat the disease per se. We believe in a comprehensive health care. The comprehensive health care starts with the prevention of the disease, not treating the disease once they develop the problem. Even before the patient develop the problem, we would like to prevent the diseases. And we are well equipped with state-of-the-art infrastructure. Like you can see, we have got a echo lab. So the echo lab is equipped with the latest GE machines, and we have a transesophageal echo. That is heart diseases வந்து நம்ம நார்மல் எக்கோல தெரியாது. அப்போ வாயில எண்டோஸ்கோபி மாதிரி டியூப் போட்டு அது எக்கோ பண்ணி பார்க்கணும். ஸோ அது பேர் transesophageal echo. So we have a separate echo machine for transesophageal echo, and there is something called as dobutamine stress echo. அதாவது ஒரு ஹார்ட் எந்த அளவுக்கு ஒரு ஒர்க் லோடை எடுத்துக்க முடியும் அப்படின்றத அசஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக நம்ம ட்ரெட்மில்ல நடக்க வச்சு ஹார்ட் எந்த அளவுக்கு அந்த ஒர்க் லோடை அவங்களால சமாளிக்க முடியுன்றதை அசஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஒரு சர்ஜரிக்கு போகிறாரு அப்படின்னா அந்த மயக்க மருந்து ஏற்றுக்க கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு ஹார்ட் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்கறதுக்கு ட்ரெட்மில்ல நடக்க வச்சு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணுவோம். பட் மெனி டைம்ஸ் patient may not be able to walk on treadmill. ஸோ அவங்களுக்கு வந்து சில காரணங்கள்னால ட்ரெட்மில்ல நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் we give some medicine to increase the stress on the heart. So that's called as dobutamine stress echo. ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் எக்கோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த எக்கோ பண்ணுறது இல்லை. ஸோ we are proud to say that we are one among the hospitals that we do this kind of special echoes. And this is a treadmill stress test which most of us are aware of. And இது வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் இசிஜியை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு மஷின், ஹோல்டர்னு சொல்லுவோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பால்பிட்டேஷன் சொல்லக்கூடிய நெஞ்சு படபடப்பு ஏற்படும். ஸோ அந்த படபடப்பு ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் மட்டும்தான் இசிஜியில் மாற்றம் தெரியும். நீங்கள் மற்ற டைமில் இசிஜி எத்தனை டைம் எடுத்தாலுமே இசிஜி வில் பி நார்மல். ஸோ அப்போ நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக இசிஜி ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அந்த ஹோல்டரை பேஷண்ட்டுக்கு அட்டாச் பண்ணோம்னா so we will be able to diagnose some of the arrhythmias னு சொல்லக்கூடிய நோய்களை கண்டுபிடிக்க முடியும். So this is our prized possession, our cath lab. So we have got a state of the art cath lab. So in this cath lab we do all these interventional procedures. So interventional procedure னு பாத்தீங்கன்னா angiogram பண்றது. Suppose angiogramல அடைப்பு இருந்துச்சுன்னா next level angioplasty னு சொல்லக்கூடிய PTCA procedure பண்றது. Then complex coronary interventions. Then we do like device closures. அதாவது பிறப்பிலே வந்து ஹார்ட்ல ஹோல் ஓட போறக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஹோலை மூடக்கூடிய, அதாவது ஆப்ரேஷன் இல்லாமல் ஆன்ஜியோ மூலியமாகவே அந்த ஹோலை க்ளோஸ் பண்ண முடியும் வலையை வச்சு. ஸோ அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் பண்ணலாம்.
சில நேரங்களில் வால்வ் சுருங்கி போயிடும். ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் சொல்லக்கூடிய ப்ராப்ளத்தினால வால்வ் சுருக்கமாகி பேஷண்ட்ஸ்க்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். அந்த வால்வை விரித்து விடக்கூடிய அந்த ப்ரொசீஜர் பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர் இதில் பண்ணலாம். அப்புறம் பேஸ் மேக்கர் இம்ப்ளான்டேஷன், சில பேருக்கு இருதய துடிப்பு குறைவாகி மயக்கங்கள் ஏற்படும். ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட்டுக்கு பேஸ் மேக்கர் இம்ப்ளான்டேஷன். ஸோ இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸை we can do in this cath lab. ஸோ அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் பண்ண சில கேசஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெமான்ஸ்ட்ரேட் ஹியர். ஸோ இது ஒரு நார்மலாக நம்ம கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒருவருக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்து நம்முடைய ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சி பிரிவுக்கு வந்து சேர்றாரு. அப்படி பார்க்கும்போது உடனே நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு இசிஜி எடுப்போம். ஸோ இசிஜியில் பார்த்தீங்கன்னா ஸோ வி டயக்னோஸ் திஸ் பேஷண்ட் இஸ் காட் அ ஹார்ட் அட்டாக். ஸோ வாட் நெக்ஸ்ட்? ஸோ இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து 2 விதமான வேஸ் இங்கே. ஸோ 2 விதமான ஆப்ஷன்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியாக அந்த பேஷண்ட்டை கேத் லேப் கூட்டிகிட்டு போயிட்டு ஆஞ்சியோகிராம் பண்ணி எங்கே பிளாக் இருக்குது, அதாவது அட்டாக் வருதுன்னா ஹார்ட்டுக்கு போகக்கூடிய ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த அடைப்பு எங்கே இருக்குன்னு பார்த்து அதை இமிடியேட்டாக நம்ம நிவர்த்தி செய்கிறது தான் தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். தட் இஸ் கால்ட் அஸ் பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி. ரெண்டாவது வந்து சப்போஸ் இந்த ஃபெசிலிட்டி இல்லாத இடங்கள்ல என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன உடனே மருந்து கொடுப்பாங்க. அந்த ரத்த கட்டியை கரைக்கிறதுக்கு த்ராம்போலைசிஸ்ன்னு சொல்லக்கூடிய மருந்து கொடுப்பாங்க. இப்போ இந்த 2 வழி இருக்குது. இப்போ இந்த 2 வழியில் நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு, ஸோ யூ ஜஸ்ட் see here. சப்போஸ் இப்போ நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி எமர்ஜென்சியாக பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பிளாக்கை சரி பண்ணுறோன்னு வைங்களேன். அப்படி பண்ணும் பொழுது அந்த மார்டாலிட்டி, அதாவது இறப்பு விகிதம் வெகுவாகவே குறைகிறது. அதாவது த்ராம்போலைசிஸ் பண்ணுறதை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த மார்டாலிட்டி கம்மியாகுது. பேஷண்ட் அடுத்த டைம் ஹார்ட் அட்டாக் டெவலப் பண்ணக்கூடிய வாய்ப்பு குறைகிறது. அதே மாதிரி எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா அந்த எமர்ஜென்சியாக பண்ணக்கூடிய ஆஞ்சியோபிளாஸ்டிக்கு தான் எல்லாமே பெட்டராக இருக்கும். நீங்கள் த்ராம்போலைசிஸ் பண்ணும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம், அதாவது மார்டாலிட்டி டெத் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாகுது. அதே சமயத்தில் ப்ளீடிங் ரிஸ்க்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த மருந்து நம்ம கரைக்க கொடுக்குற மருந்து ஈவன் மூளையில் கூட ரத்த கசிவு ஏற்படுத்தி நமக்கு இறப்பை ஏற்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அதிக ரிஸ்க் உள்ள ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் குறைவான அவுட்கம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எமர்ஜென்சி ஆஞ்சியோபிளாஸ்டி இஸ் தி better choice. So you can see here, so in the patient our hospital is equipped with this primary angioplasty program round the clock. So 24/7 anytime emergency or heart attack vandagana, if the patient is willing na immediately நம்ம patient கூட்டிட்டு போயிட்டு angiogram பண்றோம். So இந்த patient, இந்த particular patient பாத்தீங்கன்னா அந்த angiogram பண்ணும் பொழுது இது ரைட் coronary artery ன்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்த குழாய், ஹார்ட்டுக்கு ரத்தம் எடுத்துட்டு போகக்கூடிய ரத்த குழாய், அது வந்து முழுமையாக அடைப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த ஆரோ பார்த்து, அந்த ஆரோ இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்டு, அந்த ரத்த குழாய் வந்து முழுமையாக பிளாக் ஆகிருக்கு. ஸோ வாட் வி டிட், ஸோ வி டிட் அ பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி. இமிடியேட்டாக வி ஃபிக்ஸ் தட் ப்ராப்ளம், வி புட் அ ஸ்டென்ட். யூ கேன் see here now the blood is flowing till the end. So this immediately the patient chest pain subsided, patient had a low blood pressure, everything he become all right, the patient was stabilized. We could discharge him on the 3rd day from the hospital. ஸோ இது இன்னொரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ் ஆஃப் ஸ்டென்ட் பிளாக் இன் ஏ பைபாஸ் பேஷண்ட். அதாவது இவருக்கு ஆல்ரெடி ஒரு பைபாஸ் பண்ணியிருக்கு, அதுக்கு மேலே ஒரு ரத்த குழாயில் ஸ்டென்ட்டும் போட்டிருக்கு. இப்போ 3வது டைமாக அவருக்கு ஒரு அட்டாக் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தார். ஸோ அப்படி வரும்பொழுது யூ கேன் see here there is a very severe narrowing. You can see here this part, there is a severe narrowing of the blood vessel. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு, இந்த மாதிரியான பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் சிக்கலான நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி நார்மலாக பண்ண முடியாது. அதுக்கு ஸ்பெஷலான சில டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி போட்ட ஸ்டென்ட்டுக்குள்ளே இப்போ பிளாக் ஆகிருக்கு. அப்போ சில கட்டிங் பலூன் அந்த மாதிரியான சில டெக்னிக்கலி சேலஞ்சிங்கான சில விஷயங்களை பயன்படுத்தி இந்த ரத்த குழாயை ஓப்பன் பண்ணி மறுபடியும் அங்கே ஒரு ஸ்டென்ட் போட்டோம். ஸோ ஸ்டென்ட் போட்டதுக்கப்புறம் அந்த கடைசியாக இமேஜஸில் பார்க்கலாம் நீங்கள், அந்த சுருங்கி போன ரத்த குழாய் இப்போ நல்லா நார்மல் ஆகிடுச்சு. ஸோ திஸ் ஆர் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கேசஸ் ஆல்சோ வி டூ இன் அவர் ஹாஸ்பிட்டல். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு 60-year-old மேன். ஹி ப்ரெசன்ட் வித் வெரி சிவியர் ஹார்ட் அட்டாக். ஸோ பேஷண்ட் வரும்போது பிபி எதுவுமே ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இமீடியட்லி வி டுக் திஸ் பேஷண்ட், வி ஆக்சுவலி புட் அ சப்போர்ட். திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ராயோட்டிக் பலூன் சப்போர்ட். ஸோ பிபியை ரெக்கார்ட் பண்ண முடியாத பேஷண்ட்டுக்கு அந்த ஹார்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பலூன் பம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இமீடியட்டாக இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து இந்த தொடர் மூலிமா அதை இன்சர்ட் பண்ணி
அவருடைய பிபியை ஃபஸ்ட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணோம். ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஆன்ஜியோ பண்ணி பார்க்கும் பொழுது அவருடைய மெயின் ரத்த குழாயை சுருங்கி போயிருக்கு. அதாவது ரத்த குழாய் ஆரம்பிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த ஏன் போட்டு ஆரோ போட்டு இருக்கிற இடம், அந்த இடமே பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து தலை காவேரி மாதிரி. அந்த இடத்துல பிளாக் பண்ணிட்டோம்னா கீழே எங்கேயுமே தண்ணி வராது. ஸோ அது மாதிரி அந்த ரத்த குழாய் ஆரம்பிக்கிற இடத்துல வந்து ரத்த குழாய் சிவியராக சுருங்கி போனதுனால அவருக்கு இந்த சிவியர் ஹார்ட் அட்டாக் வந்துருந்தது. ஸோ வி ஆக்சுவலி ஃபிக்ஸ் தட் ப்ராப்ளம். ஸோ யூ கேன் see there we have placed we placed a stent. After stenting you can see that the stenosis is taken care of. Now the blood is flowing nicely. So this patient we could salvage and we could discharge him and he is under regular follow-up now. This is my last patient. So he was a 71 gentleman. He came with recurrent fall. திடீர்னு மயக்கடிச்சு கீழே விழுந்துடுறாரு. ஸோ என்னென்ன இப்போ நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இதுதான் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஹோல்டர் பண்ணி பார்த்தோம். ஸோ தட் we found out that this patient is having some low electric, அதாவது ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கரண்ட் வந்து கம்மியாக இருக்கு அவருக்கு. நடுவில் இருதய துடிப்புடைய எண்ணிக்கை கம்மியாகிடுது. ஸோ பிராடிகார்டியான்னு சொல்லுவோம். ஸோ இவருக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பேஸ் மேக்கர் என்ற கருவியை we inserted. We put a permanent pacemaker. So after we introduced this permanent pacemaker, patient's condition improved. You can see here now the ECG. pacemaker போடுறதுக்கு முன்னாடி அவருடைய இருதய துடிப்பெல்லாம் குறைவாக இருந்தது. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு மினிமம் 60 அளவுக்கு இருதய துடிப்பு துடிக்கணும். இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அரௌண்ட் 40 per minute. ஸோ ஆஃப்டர் we inserted the pacemaker, now you can see the heart rate is normal and the patient become totally asymptomatic. So always we believe in teamwork. So இது வந்து ஒரு ஆளால் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. So we need a team. So we need cardiac anesthetist, we need cath lab technicians, we need staffs, we need ICU people. So we always have a great team. The team is ready, awaiting for the patient's arrival to take up any emergency case at any point of time. So our Department of Cardiology is recognized quite widely in Pondicherry. So recently we received an award from Chief Minister of Puducherry. So இப்போ சில விஷயங்கள் வந்து நம்ம இன்டர்வென்ஷன் மூலிமா பண்ண முடியாத விஷயங்களை we send for surgery, operation open heart surgery. So in our hospital different types of open heart surgeries are done. Bypass surgery, mitral valve replacement, valve replacement surgeries, அப்புறம் ஹோல் இருந்ததுன்னா க்ளோஸ் பண்ணக்கூடிய சர்ஜரிஸ், ஹோல் டிஃபெக்ட் க்ளோஷர், ஹார்ட்டில் சில நேரங்களில் கட்டி இருக்கும், டியூமர், கேன்சர் கட்டிகள், ஸோ அதை ரிமூவ் பண்ணக்கூடிய சர்ஜரிஸ். ஸோ யூ கேன் see one of our patient underwent a cardiac tumor removal excision. So this is the tumor which was removed from the patient. And some valve surgery, these are the valves which are fixed in the heart. So bypass surgery பண்ணும்போது ஹார்ட்டில் இப்படி தான் வேறு இடங்கள்லேருந்து ரத்த குழாய் எடுத்துகிட்டு வந்து bypass பண்ணுவோம். So not only cardiac surgeries, our cardiac surgeon is well equipped to do lung surgeries as well. So pneumonectomy, lobectomy, decortication, cancer, mass removal, foreign body removal from lungs. So all these kind of complex surgeries are done in our hospital. So I would like to thank everyone. I would like to thank the chairman, Mrs. Chairman, management, everybody, director, the administration for this wonderful opportunity. And I would like to tell you that we are very proud to say that we are only one among very few hospitals who take up primary emergency angioplasty at any point of the day. பொதுவாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்னு போனீங்கன்னா இந்த த்ராம்போலைசிஸ் சொல்லக்கூடிய மெடிசனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மேபி 1 or 2 days கழிச்சு தான் ஆன்ஜியோலாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்பொழுது அதோடைய அவுட்கம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்காது. பேஷண்ட்டுக்கு நடுவில் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த எமர்ஜென்சி ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுறதன் மூலியமாக பேஷண்ட்டை சேவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ round the clock 24/7, even if it is a midnight also, we take up the patient, we immediately take the patient to cath lab and we rectify the problem. Thank you. Thank you, sir, for the very informative presentation. I never lose, either I win or learn. With this thoughtful quote, I invite Dr. Arun Kumar to deliver the speech on plastic surgery. Dr. Arun Kumar, a distinguished plastic, reconstructive and cosmetic surgeon with an impressive academic background and over 13 years of experience in the field of surgery. Dr. Arun Kumar holds degree including MBBS, MS, Master of Surgery, DNB, and has undergone specialized training at prestigious institutions such as JIPMA,
Madurai Medical College and Madras Medical College, with a notable focus on trauma and reconstructive surgery, diabetic foot, microvascular surgery and oncoplastic surgery. He currently serves as a consultant in the realm of plastic, reconstructive and cosmetic surgery, showcasing 8 years of dedicated expertise in this specific field. Respected Chief Guest Parveen Sulthana Madam and all the members who are gathered from various industries and companies, a warm welcome to you. What is the role of plastic surgery in industrial accidents? So, first I want to clear a misconception, a common misconception. What is plastic surgery? Plastic surgery. So what is plastic surgery? So many a times, most of the times, சில பேஷண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இது மாதிரி சார் நீங்கள் என்ன பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவீங்க சர்ஜரிக்கு அந்த மாதிரி கேள்விகள் வந்துருக்கு. I'm not mocking at the general public, but it's a failure from our side to give a proper awareness to the general public. So plastic surgery அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, so the word plastic itself, it's a Greek word meaning plastikos, meaning capable of being shaped or molded into something. ஏதோ ஒரு இதை வந்து ஒரு உருமாற்றி அமைக்கிறது பேர் தான் பிளாஸ்டிக். ஸோ ஆக்சுவலி பிளாஸ்டிக் சர்ஜரி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் வேர்டுக்கு முன்னாடி உருவான வேர்டு தான் பிளாஸ்டிக் சர்ஜரி. 18th centuryலே பிளாஸ்டிக் சர்ஜரின்ற டேர்ம் வந்துச்சு. ஸோ அந்த பிளாஸ்டிக் என்ற இண்டஸ்ட்ரியல் வார்த்தை வந்து அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரினா என்னன்னா, சர்ஜிக்கல் ஸ்பெஷாலிட்டி இன்வால்விங் restoration, reconstruction and alteration of a human body. See, any trauma, any injury, எதோ அடிபட்டிருக்கு, பிறவி கோளாறு, ஏதோ உடல்ல இருக்க பாதிப்பை அது கிட்டத்தட்ட ஒரு நார்மலான உருவத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தான் அதை ட்ரை பண்ணணும். செயல் இது மட்டும் இல்லை, ஃபங்க்ஷன்லையும் செயலுக்கும் திருப்பி கொண்டு வர்றதுக்கு பண்ணக்கூடிய சர்ஜரி பேர் தான் பிளாஸ்டிக் சர்ஜரி. இட்ஸ் நத்திங் டு டூ வித் பிளாஸ்டிக். So I just want to highlight what are the various things we are doing in our institute. Various industrial accidents which we are managing, which we have managed in the past in our institute. So the common industrial accidents which being referred to our department, plastic surgery. So most commonest injuries are fingertip injuries. So most commonest any crush injuries, machine injuries, whatever handling the boxes, everything. Commonest injuries is the fingertip injuries. The next thing is injuries to the hand. Hand na tasaigal, tendon injuries, fractures of the hand and amputations. Amputation na totally veralo illa kaiyo totally thundikapattu varradhu, finger or hands. And also foot is equally injured in most of the injuries. And burns is a common injury happening in many industries. It can be a flame burn, flash burns, electrical flash burns, electrical injuries, chemical injuries, exposure to chemicals, and because of the burns, you may end up in contractures. Contractures na, அந்த விரல் பகுதியோ இல்லை கழுத்து பகுதி ஏதோ ஒரு ஜாயிண்ட் பகுதி அந்த தீக்காயத்தினால மடங்கி ஒட்டிக்கிடுது, அது பேர் தான் contractures. So I just want to highlight, show various case scenarios which we have managed in our college institute. So this is the commonest injuries which we come daily, every day we used to see one patient coming from various industries. So commonest injuries are finger, crush injuries, running the belt or smashing machine, whatever it is. The commonest is a fingertip injury. So we used to do a flap cover for them. Flap means, flap na ஒரு சதை பகுதி. ரெண்டு விஷயம் தான் யூசுவலாக பண்ணுவோம். ஒன்று ஃப்ளாப்பு, ஒன்று கிராஃப்ட். ஃப்ளாப்னா ஒரு சதை பகுதியை எடுத்து அந்த காயத்தில் வைக்கிறது, கிராஃப்ட்னா தோல் மட்டும் எடுத்து வைக்கிறது. ஸோ ஃப்ளாப் ஒரு காயம் ரொம்ப ஆழமாக இருந்தால் we used to do a flap cover. ஸோ ரொம்ப கொஞ்சம் பெரிய காயமாக இது வந்து அதே விரல்லேருந்து எடுத்து அந்த காயத்தை, ஓரளவு சின்ன காயத்தால் அதே விரல்லேருந்து எடுத்து சதை எடுத்து அந்த காயத்தை கவர் பண்ணுது. இது கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அதே விரலில் எடுக்க முடியாது. ஸோ பக்கத்து விரலில் இருந்து, ஸோ பக்கத்து விரல்லேருந்து ஒரு சதை எடுத்து அந்த விரலில் வச்சு, ஸோ 2 ஸ்டேஜாக பண்ணுவோம். ஸோ ஒரு விரலை எடுத்து இந்த விரலை வச்சு ஒரு சதை நல்லா அதை ஒட்டிக்கிட்ட பிறகு 3 வாரம் கழிச்சு அது பிரித்து விடுவோம்.
ஸோ கட்டை விரல் காயம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ கட்டை விரல் ஏன்னா வந்து 4 விரலில் ஒரு விரல் 3 விரல் போனால் கூட அந்த பேஷண்ட் அந்த நபரால் வந்து வேலை செய்ய முடியும். பட் கட்டை விரல் போச்சுன்னா அந்த கை வந்து டோட்டலாக செயலெல்லாம் போயிடும். ஸோ கட்டை விரல் இன்னொன்று முக்கிய விரல் பார்த்தோன்னா எவ்வளோ லென்த். பிளாஸ்டிக் சர்ஜரியோட எய்மே பார்த்தோன்னா கவர் காயத்தை ஆத்துறது மட்டும் இல்லை, அந்த ஃபங்க்ஷனை திருப்பி ப்ராப்பராக கொடுக்குறது. ஸோ ஃபங்க்ஷன் வேணும்னா லென்த்து ப்ராப்பராக இருந்தால் தான் அந்த கை ப்ராப்பர் செயலில் இருக்கும். ஸோ லென்த் கொடுக்கறதுக்காக சதை எடுத்து அந்த விரலை வச்சு கவர் பண்ணுறது. ஸோ இது மல்டிபிள் ஃபிங்கர்ஸ், ஒரு ஃபிங்கரில் மல்டிபிள் ஃபிங்கர். திஸ் இஸ் ஒரு ரன்னிங் பெல்ட்டில் மாட்டி 4 விரல் அடிபட்டு வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தோலும் வச்சுருப்போம். ஸோ தோல் வச்சுருப்போம் சில விரலில் சதை வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி சீரமைக்கிறது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ரன் ஓவர் இன்ஜுரி. ஒரு ஃபுல்லாகவே வந்து தோல் ஃபுல்லாகவே போய் இந்த எலும்பு அடியில் இருக்க எலும்பு, போன்ஸ், டெண்டன்ஸ், எவ்ரி திங் இஸ் எக்ஸ்போஸ். ஸோ இந்த மாதிரி இதுக்கு தோல் வைக்க முடியாது. ஸோ சதை வைக்கணும். சதை வைக்கிறத பார்த்தா நிறைய ஆப்ஷன்ஸ் சொல்லுவோம். சில ஹாஸ்பிட்டலில் பார்த்தா கையில் இன்னொரு கையிலேருந்து எடுப்பாங்க, சில இதில் தொடையிலேருந்து எடுப்பாங்க. ஸோ அது ஒவ்வொரு சர்ஜனுக்கான அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, அவங்க எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, பேஷண்ட்டுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு பார்த்து டிசைட் பண்ணி எங்கேருந்து சதை எடுத்து வைக்கிறது நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ இந்த பேஷண்ட் பார்த்தோன்னா வயிற்றுலேருந்து சதை எடுத்து வச்சு அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் டைம் விட்டு அது சதை ஒட்டின பிறகு அதுக்கப்புறம் கையை பிரிக்கிறது. ஸோ இது மாதிரி ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் கொடுக்குறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்கின் லாஸ், பாம்பில் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு மிஷன் இன்ஜுரி, பாம்பில் ஸ்கின் லாஸு அதே மாதிரி வயிற்றில் சதை வச்சு we have given a good function. So இது வந்து ஒரு மல்டிபிள் ஒரு கிரஷ் இன்ஜுரி, மெஷின் கிரஷ் இன்ஜுரி ரிசல்ட்டிங் இன் மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ். மறுபடி எலும்புலாம் சுத்தமாக நொறுங்கி போய் வந்திருக்கு. அது கம்பி வச்சு இந்த எலும்புலாம் கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு பிளாஸ்ட் இன்ஜுரி, ஒரு சிலிண்டர் ஹை வெலாசிட்டி கேஸ் பிளாஸ்ட். ஃபிங்கர்ஸ் மல்டிபிள் ஃபிங்கர் டிப் இன்ஜுரிஸ் மேனேஜ் எடுத்து சதை வச்சு தோல் வச்சு மேனேஜ் பண்ணியிருக்கோம். This is a severe mangled hand ன்னு சொல்லுவோம். mangled handனா complete crush of all the fingers. ஸோ இந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் செக்கு மிஷினில் கம்ப்ளீட்டாக அந்த கை மாட்டி எல்லா ஃபிங்கர்ஸும் கிட்டத்தட்ட கம்ப்ளீட்லி வாஸ் crushed. So for this patient we were not able to save the little ring finger. So patient had luckily saved the thumb and index middle finger. So thumb is very important. If you are able to save the thumb and index finger, it will help in a lot of way. If the thumb is lost, the entire hand is useless. So thumb saving, this patient had complete loss of skin or thumbல இருக்க எல்லா ஸ்கின் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஸோ வயிற்றுலேருந்து சதை வச்சு அந்த தம்பை ஃபுல்லாக காப்பாற்றிருக்கு. ஸோ amputations. So this is one commonest, sorry for the picture, it might be uncomfortable to a few. So amputation, this is one of the commonest injury happening in industries. So we receive many patients with amputations. So this is an amputation at the wrist level. You can see the loss of blood supply. The hand is very white. So after doing surgery, we have established the blood supply to the hand. So having a good pale outcome. So this is another amputation of the thumb. Which we have salvaged. ஸோ இது ஆம்புடேஷனை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். ஒன்று, எல்லா துண்டுப்பட்ட இதுவும் வந்து நம்மளால் சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்தோடனே இது கண்டிப்பாக பண்ணிடலாமா நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலி இந்த ஆம்புடேஷன் பார்த்தோன்னா இது எல்லாமே க்ளீன் கட், ஒரு பிளேடு அது மாதிரி வச்சு க்ளீன் கட் பண்ணி கொண்டு வந்தது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் இன்ஜுரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா க்ரஷ்டாக இருக்கும், மிஷினில் ரன் ஓவர் ஆகிடுது. அந்த இந்த பகுதி ஆம்புடேட்டான பார்ட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அதை வச்சு தான் நம்ம வந்து அதை சேர்க்க முடியுமா முடியாதான்னு டிசைட் பண்ணணும். இல்லை, ஸோ அல்டிமேட்டாக பார்த்தோன்னா அதோட ரத்த குழாய்கள் வந்து நல்லா இருக்கணும். அதுதான் வந்து க்ரைட்டீரியா. ஸோ அது ரொம்ப ரன் ஓவர் ஆகிடுச்சு, க்ரஷ் ஆகிடுச்சு, ரத்த குழாயெல்லாம் இல்லைன்னா அதை நம்ம சேர்க்க முடியாது. அது திருப்பி சேர்க்கறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து ஒன் காமனஸ்ட் திங் இஸ்
how do you transport the amputated part? This many a times we see the part being bring directly without proper storage. So this is very important. This should be done at the site. So where the injury occurred, so from in that site it should be properly managed. So how do you transport the amputated part is, so once a particular part is detached from the body, so you have to completely wash the part with clean water. Then you not put the part directly into the ice. That is the most important thing in this injuries. So if you put the thumb or any amputated part directly into the ice direct contact itself will cause a cryo injury. So that itself will make that particular part not replantable. Okay, so you should not put directly. So how do you have to put this? So wrap the amputated part in a clean gauze piece. I think most of the industries will have a first aid kit. So you have to wrap it in a gauze piece and then put the gauze piece put the amputated part in a polythene bag and then put the bag in another bag which has an ice inside, in the center of the ice. So the part should not be in direct contact with the ice. So that's the most important thing I want to stress. So these surgeries are possible because only of this utilization of operative microscopes. So we have a very high-end operative surgical microscope which has a magnification. 40 times you can magnify. So these surgeries are done under this microscope only. So we have this microscope in our institute. So these things are possible only because of if this microscope is not there, it's not. So some centers, most of the centers, they don't have this. So it's not possible to do finger amputations, everything. So this is another run-over injury in the foot which we have managed with the flap. Flap means sada. தொடையிலிருந்து ஒரு சதை எடுத்து கம்ப்ளீட்டா வந்து கவர் பண்ணியிருக்கோம். So this other common injuries are the burns, flame burns. இது ஒரு flame burns which we have managed efficiently. Patient had a good outcome with the very poor scarring. So post burns also patient will have a problem like this. This is called contracture. When the burns primarily ஒழுங்கா ட்ரீட் பண்ணல, அந்த டைம்ல ஒழுங்கா பண்ணலன்னா அந்த தீக்காய தழும்பு வந்து சிவியர் ஆகி அந்த குறிப்பிட்ட இது பகுதி ஃபுல்லா வந்து இழுத்து, அது முக்கியமாக கழுத்து, எல்போ, ஆங்கிள், நீ ஜாயிண்ட் ரீஜன்ல ஃபுல்லா இந்த பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி இதுக்கும் வந்து நம்ம வந்து சர்ஜரி பண்ணியாகும் லேட்டர் ஸ்டேஜ்ல. ஸோ இது மாதிரி பிரச்சனைக்கு வந்து ஸோ we have released completely and covered with skin graft. ஸோ இது வந்து அக்கிள்ல வர பிரச்சனை, அதுக்கு வந்து சதை எடுத்து வச்சு சரி பண்ணியிருக்கு. So this is other injuries. So this is a human bite. Actually, two people as a quarrel and one person has bite the nose of another person. So this is what is plastic surgery, I want to say. So we have restored the normal shape of the nose. So we have taken this flap, that is sada எங்க எடுத்தோம்னா நெத்தியில இருந்து எடுத்தோம். அது எந்த அளவுக்கு தழும்பு இல்லாத உங்களுக்கு I don't think you can recognize. From the forehead we have taken and then we have kept it in stages. இது ஒரே ஸ்டேஜ்ல நடக்காது, 2-3 ஸ்டேஜ்ல பண்ணி அதை அழகுபடுத்தி பண்ணணும். So this is another high velocity metal blade injury. Huge blade from the industry has injured and has opened the orbit, everything. So multiple bones, fish bones எல்லாமே நொறுங்கி இருக்குது. So ஒவ்வொன்றா ஃபிக்ஸ் பண்ணி சரி வச்சிருக்கோம். So this is just a overall highlight what are we doing in our institute related to trauma. So this is traumatic injuries. Other than that, we do other plastic surgery works like diabetic foot surgeries, all head and neck surgeries. Head and neck, I have shown you மூக்கு மட்டும். So கண்ணு, உதடு பிளவு, அன்ன பிளவு, ஸோ அந்த மாதிரி நரம்பு ப்ராப்ளம் அந்த மாதிரி பண்ணுறது. பிறவி கோளாறுகள் லைக் கிளெஃப்ட் லிப், அதாவது உதடு பிளவு, அன்ன பிளவு, அந்த மாதிரி பிரச்சனைகள். காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் we are doing, லைப்போசக்ஷன், கொழுப்பு அகற்றல் சர்ஜரிஸ், breast surgeries, breast சின்னதாக்குறது, breast பெருசாக்குறது, அந்த மாதிரி surgeries we are doing. அதே மாதிரி we have a good oncosurgeon, surgical oncologist, cancer doctor. We are, as a team, we are doing all cancer surgeries. All from head to foot, all cancer surgeries we are doing, and genital surgeries.
And sex conversion surgery we have started recently, like male to female, female to male transformation we are performing. So take home message to the general thing is, so how the amputated part should be preserved, that's what I'm trying to say. And all amputations, எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்க்கணும் வந்து we can't expect. So injury எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம decision எடுக்க முடியும். So thank you. So any doubts from the So I thank chairman, founder chairman, director, team, MS Medical Superintendent and CEO madam for giving this opportunity. Thank you. Thank you, sir, for the informative session. The future belongs to those who believe in the beauty of their teams. With this inspirational quote, setting the tone, I am pleased to introduce a seasoned dental professional, Dr. B. Yuvraj, who brings 17 years of expertise to the field. Dr. Yuvraj holds both BDS and MDS degree from Mahatma Gandhi Postgraduate Institute of Dental Sciences, currently serving as the Vice Principal and heading the Department of Oral and Maxillofacial Surgery at Sri Venkateshwaraa Dental College. Dr. Yuvraj's dedication to advancing dental education and a significant role in academia underscore his commitment to the highest standards in oral healthcare. Now it's my pleasure to welcome Dr. Yuvraj to the stage. I invite him to share his extensive knowledge and insights as he presents about the dental. Basically, there are three things which can happen to your teeth. One, you can have fractures of the teeth, and then you can have caries or pulse which comes inside the teeth, and you can have periodontal problems, ear problems. So that these are the three major dental problems we face in the teeth. If the fracture of the teeth is superficial, we can easily perform fillings which are totally not possible to be recognized, and these are fillings which we regularly do in our institution. And then if there is caries, if the fracture is deep enough, then we treat it with root canal therapy followed by fillings which we commonly do, or if the fracture is more, then we get crowns for anterior and then posterior teeth, which is we do all high-end crowns like latest zirconia crowns which are CAD/CAM built. We have facilities for that, and then we don't take impressions like older methods where we still use impression materials. We lose teeth, which is common in industrial trauma, if we call it as avulsion of the teeth. So what are the primary objective of our presentation is what are the do's and don'ts. Enna seiyano, enna seiyakudadu. If you have a avulsion of the teeth, if the teeth comes out, the first thing, you should not panic, and then kindly do not throw the teeth. We can reinsert the teeth, and it can be as natural as possible. Wash it in a clean water, and then if you do not panic, then you can keep it in the oral cavity and then come to us. The key here is reach the dentist as early as possible. The chance of the teeth getting saved is high if you reach as early as possible. And what are the things you should do and how you are supposed to carry the teeth? Pallu velila vandichna, do not throw, wash it in a clean water, and then these are the mediums in which you can carry, which are easily available. The most commonly available medium is milk, saliva, or coconut water, etc. These are things which are quite commonly available. The key here is the milk should not be hot. Fine. Cold milk should be used. If your area is more prone for such kind of avulsions, you can store Hank's balanced salt solution, which is available. You can take the tea if it is avulsed in HSS medium. If you do not have, milk is the most commonly available medium. So you can take the tea and then reach the, as I said, reach the dentist as early as possible. If you reach early, then the chances of success are very high. This is a case of avulsion where we stabilize, we do root canal, and then it can be taken out, and this teeth will easily survive for at least 15 to 20 years if it is done properly, and if you reach the dental center as early as possible. The key here is do not waste much time, and do not throw the teeth, and it is easily savable. And if you lose the teeth,
and we can replace it with fixed partial dentures. We call it as bridge, or you can do, we are equipped for doing implant surgeries, which is done totally in a digital way. We do it in a guided surgery. When the patient comes with a fractured teeth, they can go out with the implant placed and then crown given in single sitting, which is not possible in many centers. We are equipped and specialized in doing this. We can do full mouth rehabilitation for an older patient where there is ella pallume weak aagudna. We can place 5 implants and in the upper arch and 5 implants in lower arch, and then we can give full mouth rehabilitation, which is commonly done in our center. And then a malposed teeth is more prone for fracture. So you can, alignment is not only done for aesthetics, it is also important for prevention of fractures. So malposed teeth can be easily aligned with latest clear aligners, which is the new in-trend treatment, which are quite commonly done in our center. Apart from these routine braces which we place, we do treat a lot of patients with clear aligners, which is a recent one. These are some of the cases what we have managed. And apart from the injuries of the teeth, we do manage fracture of the jaw, because for the past half an hour you have been listening to the amount of facilities what we have in our hospital. Thanks to that, so we treat a lot of fracture cases also, and then we can restore in the form and the function as close as possible. And most common disease which affects the teeth is periodontal problem, which we call it as gum disease. So how do you prevent that? Visit the dentist once in 6 months, get your scaling done, routine cleaning. It's a myth that if you clean your teeth regularly, it will become weak. All those are myths, so don't believe. And then brush twice a day, and then floss regularly. On all these instructions will help you to save the teeth. Fine. And last but not the least, why you have to prefer us? As we all have listened that dental problems don't come alone. We have dental problems in patients who are severely diabetic. We have patients dental problem with heart problem and all those things. So it is easy for us to manage in a hospital setup where they require multiple specialists to be seen, and then all these are quite possible. And root canals are being done everywhere, but why? What is the difference between us and the others? We do it under microscope, which is not commonly available in all root canals for all dental clinics for root canal. So with this, we do all basic treatment to advanced treatment under one roof, and we have VIP clinics also attached to our hospital, where you need not have to wait, and you can fast track the treatments, and all the treatments will be done by the best in the field. Right? Thank you. Thank you, sir, for all the informations. Now I kindly request Mr. Pugarendi, Deputy General Manager to Venkateshwaraa Medical College Hospital and Research Center, to give a brief introduction about multi-speciality and super speciality of Venkateshwaraa Medical College. Sir is a seasoned professional with 4 decades of experience. Serves as the Deputy General Manager, specializing in hospital administration. His extensive expertise brings a wealth of knowledge and leadership to the healthcare industry, ensuring efficient and effective management for optimal patient care and organizational success. Sir, respected Chairman, Madam Chairman, and all the respected dignitaries around here, gathered around here, I welcome you all for this wonderful evening. Since there is a paucity in time, so we'll skip a few slides and I will come back to exactly which slide which will be interesting for the HR managers. Kindly give me time. So this is introduction. Our chairman, founded in 2005, now in 2023, 18 years old, vision mission. These are the general departments. As you could see, our doctors have mentioned about what are the departments. These are the super speciality. Of course, our doctors have explained. Cath lab,
Scopies, dialysis, diagnostic facilities. We have got a state-of-the-art laboratory, radiological investigations equipments, clinical services. We have 15 high-tech, fully equipped OTs, and we have AC, non-AC suits, computerized medical records, UPS backup for life-saving equipments. This is one thing which I request all the HR managers to just watch. This is our bouquet of services for corporate and industrial customers. We treat all kind of industrial critical emergencies and casualties like cut injuries, fall from height, electrical shock, industrial medical emergencies like chemical burns, food poisoning, other medical problems like myocardial infarction, pre-employment health checkup. As you know well, this is healthy employments, better production, and annual medical checkup. This is annual medical checkup boost employees' productivity and ensuring early diagnosis of ailments and deficiencies. We have all these kinds of health checkups, you must be aware. Of course, we can provide occupational health sector. We are providing medical officers, staff nurse, ambulance drivers and ambulance. We have plenty of CSR activities, conducting medical and dental camps in villages identified by corporate and vaccination program for employees and village beneficiaries. These are the CSR activities, health awareness programs like women's health, all these kind of awareness programs we can conduct. Of course, coming to the very interesting fact, we are almost covered by all the cashless treatments, TPA insurance. You can see a few companies which are mentioned in the screen. These are some of the insurance companies which we are covered. These are the TPAs, list of TPAs which we are giving service. Of course, cashless treatment we are giving for Tamil Nadu Chief Minister scheme, Tamil Nadu Employee scheme, ESI, both Pondicherry and Tamil Nadu. For ESI, recently we have got for secondary care as well as the tertiary care, and PMJY, Prime Minister's Medical Insurance Scheme. We are employing the ESI for secondary and super specialty care. Of course, PMJY, you must be knowing. So you have got a variety of choices where your workers and employees can get a very good treatment cashless. These are our prestigious clients, a list of clients. This is not the least. The Mahatma Gandhi said, "Be the change you wish to see in the world." Thank you. Thank you, sir, for all the informations. Productivity is never an accident. It is always the result of commitment to excellence, intelligent planning, and focused effort. With these powerful words echoing in our minds, it is an absolute honor to invite a visionary leader and the driving force behind our commitment to excellence. Please join me in extending a warm welcome to our esteemed Chairman, Shri B. Ramachandran, to deliver the presidential address. Respected Chief Guest, Mrs. Parveen Sulthana, educationist, faculties, HRs, general managers, and the CEOs of corporate who have come here. I welcome you all for taking such a pain and attending this HR summit. First, எங்களுடைய ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் பற்றி நான் சொன்னேன்னாக்கா, ரொம்ப ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு இதுக்கு முக்கியமான இது வந்து ஹெச்ஆர் தான். ஏன்னா நாங்கள் ஆரம்பிக்கும் போது வெறும் ஒரு 10 எம்ப்ளாயோடு நாங்கள் ஆரம்பித்தோம். நம்மளுடைய முதல் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் we had only 10 employees. அப்புறம் ஒன் பை என்ன பற்றி இன்றைக்கி நியர்லி 5,000 employees are there, including faculties and staffs in our group of organization. ஸோ அதை முறைப்படுத்தி ஒரு ரெக்ரூட்மெண்ட்லேருந்து ட்ரைனிங்லேருந்து கொடுக்கறதெல்லாம் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு. இதே போல் தான் ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லேயும் இருக்கிறாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா,
HR department is the backbone of the industry. ஏன்னா நீங்கள் சரியான தொழிலாளர்களையும் அதிகாரிகளையும் ஒரு டெக்னீஷியனாக இருந்தாலும் நீங்கள் முறையாக எடுக்கும்போது தான் அந்த தொழிற்சாலை சிறப்பாக செயல்படும். ஒரு தொழிற்சாலை சிறப்பாக செயல்பட்டால் தான் அந்த நாட்டும் முன்னேற முடியும். இப்போ நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, சும்மா நேற்று செக் பண்ணேன், இந்தியான்னு போட்டு பார்த்தேன், நம்ம வந்து செகண்ட் போரஸ்ட் கண்ட்ரின்னு காட்டுது நம்மளுடைய இதில், கூகுளில் போய் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அந்த மாதிரியான நிலைமையில் நம்ம எவ்வளோ நம்ம இப்போ மாற்றிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய பிரதம மந்திரி பார்த்தீங்கன்னாக்கா மேக் இன் இந்தியான்றதை எடுத்து வந்து சிறப்பான இது, அது ஒரு நல்ல ஒரு ஐடியா தான். ஏன்னா இப்போ எங்களுடைய மெடிக்கல் எக்யூப்மெண்ட்லேயே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மேக்ஸிமம் எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் வந்து இம்போர்ட் தான் பண்ணுறோம். அதுக்கு ஹெவி டியூட்டிஸ் பே பண்ணி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். அதேமாதிரி டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எல்லாம் இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த மேக் இன் இந்தியாவில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் இங்கே வந்து ஆரம்பிக்கிறாங்க. பட் எல்லாம் ஆரம்பிக்கும் போதும் இது இந்த பிரச்சனைகள், அப்புறம் அது நெடுநாட்கள் நடக்க வேண்டும் அந்த கம்பெனிகள். அதுக்கு வந்து அதை யார் முதுகெலும்பாக இருந்து நடத்த போகிறாங்கன்னாக்கா HR டிபார்ட்மெண்ட்றது எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் இவங்க வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு HR சுமிட் நம்ம நடத்தணும்னு சொன்னபோது உடனடியாக இதுதான் நம்மளுடைய முதல் சுமிட் we are conducting. இது என்ன, அப்போ அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க, லலிதா என்கிட்ட சொன்னது என்னன்னாக்கா, நம்ம நிறைய ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில், நம்ம டென்டல் காலேஜில் எல்லாம் கொடுக்குறோம். ஈவன் டெலிவரிஸ் வந்து நாங்கள் ஃப்ரீயாக தான் கண்டக்ட் பண்ணுறோம். ஈவன் இஃப் இட் இஸ் LSCS ஃப்ரீ டெலிவரி இஸ் பீன் கண்டக்டட். அதை கண்டக்ட் பண்ணிட்டு ஒரு கோல்ட் காயின் கொடுக்குறோம். ஒரு தங்க மகளோ பிறக்கும் நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு வந்து ஒரு தங்க காசும் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இது நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும். அது வந்து எங்கள் மூலிமா, எங்களுடைய HR இது மூலிமா நான் தெரியப்படுத்துறதுக்கு விரும்புகிறேன், நீங்கள் பர்மிட் பண்ணான்னு சொன்னாங்க. அப்போ செய்யுங்க, இது ஒரு நல்ல இதுதான். நம்ம வந்து இதுக்காக போய் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது பலருக்கும் பயன்படணும். இந்த மாதிரியான ஒரு இது இருக்கும்போது இது எல்லாருக்கும் பயன்படணுன்றது தான் நம்மளுடைய முதல் இது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அப்பார்ட் ஃப்ரம், ஏன்னா ஹாஸ்பிட்டலை பற்றி நிறைய பேசிட்டாங்க, அதையே நான் திரும்ப பேச விரும்பல. நிறைய சர்வீசஸ் இருக்குது, நிறைய திறமையான டாக்டர்கள் எங்களோட இருக்கிறாங்க. அவங்க இப்போ நம்ம கார்டியாலஜிஸ்ட் சொன்னார், 24 மணி நேரமும் நாங்கள் இருக்கிறோம் உடனே எடுத்து பண்ணுறதுக்கு. அதே போல் இவன் நான் என்னுடைய ஹெல்த் செக்அப் அவங்க நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் நல்லா பண்ணுவாங்கன்றதுனால, அதனால தான் நான் இங்கே தான் பண்ணிட்டு இருக்கேன், வருஷம் பண்ணுறது. இதே போல் ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ் ஒரு பக்கம் இருக்க, இன்னும் அது இல்லாமல் உங்களுக்கு கனெக்ட் இன்னும் நிறைய தேவைப்படும் எங்களுடைய இதுகள்ன்றது தான். இது இருவருக்கும் பயன்படணுன்றது என்னுடைய எண்ணம் இந்த சுமிட் வைக்கிறதுக்கு. இப்போ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா, எங்களுடைய இதில் நாங்கள் ஆரம்பித்த போது ஹாஸ்பிட்டல் பண்ணோம், ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ். அதுக்கப்புறம் படிப்படியாக நர்சிங் காலேஜ், இன்ஜினியரிங், ஃபார்மசி, டென்டல், அலைட் ஹெல்த் சயின்சஸ், ஃபார்மசி, இதெல்லாம் பண்ணி 7 காலேஜுகள் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் நிறையா உருவாக்குறாங்க. அவங்கெல்லாம் வந்து இப்போ நாஸ்காம்னு சொல்லிட்டு ஒரு இதில் நான் அட்டன் பண்ண போது, அதில் வந்து அதோடைய தலைமை அலுவலர்கள்லாம் வந்த போது அவங்க சொன்ன கருத்து என்னன்னாக்கா, நிறைய எஜுகேஷனிஸ்டும் இண்டஸ்ட்ரீஸும் கனெக்ட் ஆகணும். அதுக்கு வந்து நம்ம வந்து அதுக்கான ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. என்ன காரணம்னாக்கா, அவங்க சொன்னது வந்து இப்போ இருக்கிற சிலபஸ் இப்போ இருக்கிறது வந்து எங்களுக்கு அவங்க படித்து முடிச்சுட்டு வந்து திரும்பவும் நாங்கள் ட்ரைனிங் 6 மாதம் 1 வருஷம் கொடுத்தா தான் அவங்க வந்து ஒரு நல்ல எம்ப்ளாயாக எங்களுக்கு வராங்க. அது காஸ்ட்டு நிறையா வருது, எங்களுக்கு அது ஒரு பெரிய ஹேண்டிகேப்பாக இருக்குது. அதை வந்து நீங்கள்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க சென்னையில் நடந்த ஒரு இதில். அதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அதோட இங்கே நம்மளுடைய இந்த சரௌண்டிங்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க முடியும். இப்போ நிறைய ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனிஸ் இருப்பாங்க, இங்கே பாண்டிச்சேரியில் நிறைய ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனிஸ் இருக்குது. அது ப்ளஸ் இன்ஜினியர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ட்ரெயின்டு இன்ஜினியர்ஸ், ஆல் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஆர் மெக்கானிக்கல், எல்லா விதமான இதுலேயும் நமக்கு ட்ரெயின் ஆகிற இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. நீங்கள் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்டு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் ட்ரைனிங் நாங்கள் கொடுக்கணுன்றதை நம்ம பிற்பாடு வந்து உங்களை மீட் பண்ணுவாங்க எங்களுடைய, அவங்களுக்கு சொன்னீங்கன்னாக்கா அதை கொடுத்து நாங்கள் இது பண்ணும்போது உங்களுடைய வேலை பளுகள் குறையும். கண்டிப்பாக HR டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸ். செலக்ட் பண்ணுறவங்க வந்து தகுதியாக இருக்கணும், உங்கள்கிட்ட தங்கணுன்றது ஒரு பெரிய இது. அப்படி இருக்கும்போது அதுக்கான ஃபுல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்கோடு எங்களால் அனுப்ப முடியும். இன்ஜினியர்ஸாக இருந்தாலும் ஃபார்மசிஸ்ட்டோ, இல்லை ஈவன் உங்களுக்கு இப்போ பெரிய நிறுவனங்களுக்கு நர்சஸ் தேவைப்படுது, அந்த மாதிரியான எல்லா இதுக்கான ஃபிசியோதெரபிஸ்ட் தேவைப்படும். இந்த மாதிரியான எல்லா இதுவும் எங்களால் கொடுக்க முடியுன்றதை தெரியப்படுத்துறது தான் இந்த மெயினான ஒரு சமிட். இட் ஷுட் கெட் பெனிஃபிட் அட் போத் சைட். ஏன்னா நீங்கள் உங்களுடைய
எந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நீங்கள் தான் பிரிட்ஜாக இருக்கிறீங்க, உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாயீஸ்க்கும் ஒரு பிரிட்ஜாக இருந்து பண்ணுறீங்க. ஹெச்ஆர்ஸ் இட்ஸ் எ வெரி பிக் டாஸ்க். உங்களுடைய டென்ஷன் எங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு டென்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் சமாளித்து கொண்டு வரும்போது எங்களால் முடிந்த ஒரு இது, ஏன்னா உங்களுடைய ஏரியாலேயே நாங்கள் இருக்கிறோம், இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு இதை நல்லா செய்யணுன்றது தான் எங்களுடைய விருப்பம். இதுக்காக தான் இந்த சப்மிட் பண்ணியிருக்கோம். இது வருடம் தொடரும். இதில் இன்னொரு முக்கியமான இது, ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு டெல், ஒரு சின்ன ஒரு இதோட முடிச்சுக்கிறேன். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, மேடம் பேச வேண்டியிருக்கு. உங்களுக்கு ஹெல்த் இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தை முதல்ல பார்த்துக்கணும். ஹெச்ஆர்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய ஹெல்த்தை பார்க்கணும். அதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சின்ன பெட்ஸ்லாம் சொல்லிடுறோம் உங்களுக்கு. டெய்லி நம்ம காலையில் எழுந்தோடனே நான் ஒரு 1/2 லிட்டரோ 1 லிட்டர் தண்ணி நம்ம குடிச்சிட்டு ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுவேன். நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ப்ரீத்திங் பண்ணுவோம். ப்ரீத்திங் பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது நல்லா ஹெல்த்தி ஃபுட் நம்ம சாப்பிட்றது நல்லது. ஸ்ப்ரவுட்ஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு குக்கும்பர் இந்த மாதிரி இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ளஸ் யூ மெயின்டைன் அ வாக்கிங். எவ்வளோ உங்களுக்கு கடுமையான வேலைகள் இருந்தாலும் ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரமாவது நீங்கள் ஃபாஸ்ட் வாக் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் மெயின்டைன் அ குட் ஹெல்த். ஏன்னா நம்ம கார்டியாலஜிஸ்ட் நிறைய இதெல்லாம் டேட்டாலாம் கொடுத்தாரு, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும் நமக்கு. அதெல்லாம் வராது. நமக்கு தைரியத்தோடு நம்ம இருக்கணும்னாக்கா கண்டிப்பாக ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட் நீங்கள் இது பண்ணுங்கள். சாதாரண நம்ம வீட்டில் செய்கிற உணவே போதும் நமக்கு. அந்த உணவுகளை அளவோடு சாப்பிடணும். இன்னும் ஒரு இட்லி சாப்பிட்லான்னு போது நம்ம ஏஞ்சிட்டோம்னாக்கா கண்டிப்பாக அதுவே ஒரு நல்ல ஹெல்த்தியான ப்ராக்டிஸ். தட் டெஃபினெட்லி இட் வில் கீப் யூ ஹெல்த். இதுக்கு மேலே எவ்ரி இயர் ஹெல்த் செக்அப் போங்க. அதுக்கு நாங்கள் இன்றைக்கி ஒரு ப்ரிவிலேஜ் கார்டு உங்களுக்கு ஃப்ரீயாக அதை பண்ணிக்கிறதுக்கான ஒரு கார்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எல்லாருக்கும் அந்த இதில் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் we want to give a free privilege card for all HRs invited for this function. நீங்கள் உங்களுடைய கார்டியாலஜி ஹெல்த் செக்அப் வந்து நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக நாங்கள் பண்ணுறோம். இது இல்லாமல் எதுக்கு நான் இந்த ஹெல்த் செக்கப்பை பற்றி சொன்னால் ஒரு 2 மினிட்ஸ் நடத்துக்கிறேன். ஹெல்த் செக்கப்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்க. இது டாக்டர் பிரதாப் ரெட்டி அப்போலோ ஹாஸ்பிட்டல் சேர்மன் தான் முதல்ல சொல்லியிருந்தார். அவருடைய இன்டர்வியூவில் நான் பார்த்துருந்தேன். அவங்க தாயாருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து எடுத்து போய் சேர்த்த போது அவங்கள காப்பாற்ற முடியல. அப்போ அவர் சொன்னார், இது வந்து நான் ஒரு கார்டியாலஜிஸ்டாக இருந்து எங்கள் தாயை அம்மாவை காப்பாற்ற முடியலன்னும் போது ஹெல்த் செக்கப்ன்ற ஒரு சிஸ்டத்தை அப்போ தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்த் செக்கப்ன்றது பண்ணாங்க. ஆனால் அதை பற்றி தவறான தகவல்கள்லாம் நிறைய அந்த இதில் போடுவாங்க. அப்படி அதை நம்பாதீங்க. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. நல்ல எண்ணத்துடன் நம்பிக்கையோடு நம்ம போனோம். ஹெல்த் செக்கப் வந்து டெஃபினட்டாக காப்பாற்றும். நான் கிட்டத்தட்ட ஒரு 20-25 இயர்ஸ் ஹெல்த் செக்கப் பண்ணிட்டு இருக்கேன். ஹெல்த் செக்கப்பில் தான் நமக்கு என்ன இருக்குது. இப்போ எனக்கு 62 வயசு ஆகுதுங்க. ஹெல்த் செக்கப் பண்ணும்போது நம்மளுடைய இது என்ன மெயின்டைன் பண்ணணும், என்ன பண்ணணுன்றதெல்லாம் நமக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். அது வரும்போது நம்மளுடைய ஹெல்த்தை நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்களுடைய கம்பெனி நல்லாயிருக்குன்றத எங்களை நாங்கள் புரிந்து கொண்டு உங்களுக்கு இந்த சின்ன அறிவுரையை கொடுத்துருக்குறோம். இந்த ப்ரிவிலேஜ் கார்டை யூஸ் பண்ணி அனைவரும் வந்து எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கணுன்றதை கேட்டுக்கிறேன். மற்றபடியாக நிறையா இவங்க பேச இருக்கிறாங்க. இத்துடன் எனக்கு இதை ஏற்பாடு செய்த இந்த என்டையர் டீம், நம்ம பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் ஆனந்தன், HR லலிதா, அவர் டைரக்டர் டாக்டர் ரத்னசாமி, MS டாக்டர் லோகநாதன், DMS டாக்டர் சுரேஷ், மற்றும் இங்கே அவங்களுடைய துறைகளை பற்றி ஒரு சிறப்பான அறிமுகப்படுத்தி கொண்ட அனைத்து டாக்டர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் மற்ற எங்களுடைய குழுமத்தின் நிறுவன எல்லா பிரின்சிபலுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு இங்கே இருக்கிற காலேஜஸ் பற்றி உங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ரோச்சர் கொடுப்பாங்க. ப்ளஸ் வி ஹாவ் காலேஜஸ் இன் எட்டயபுரம், பாரதியார் பிறந்த ஒரு ஊரில் நாங்கள் இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் அந்த மற்ற காலேஜுகளும் கொண்டு வந்துட்டுருக்கோம். சென்னையிலையும் ரெட் ஹில்ஸில் எங்களுக்கு இதே மெடிக்கல் காலேஜ் அண்ட் அதர் அலைட் காலேஜஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு அங்கே வந்து ஏதாவது நீங்கள் அறிமுகப்படுத்தணுன்னாக்கா பண்ணுறதுக்கான இதுவும் இங்கே பாண்டிச்சேரி ஆஃபீஸ் மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம் என்று தெரிவித்துக்கொண்டு இந்த நேரம் ஒதுக்கி இந்த மாநாட்டிற்கு வந்ததற்கு மிக மிக நன்றி. இது கண்டிப்பாக தொடரும். எவ்ரி இயர் ஷுட் கண்டினியூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. Thank you, sir, for your inspiring words. It's been the time we have been waiting for. As we welcome this distinguished guest to our event today, let us be prepared to be inspired, enlightened and enriched by the intellectual charisma that they bring. Please join me in extending a warm welcome to our chief guest, a debater par excellence, a revered professor, a beacon of oratorical brilliance, Dr. Parveen Sulthana.
தமிழின் பெருமையும் புகழையும் தனது இனிய சொல்லாற்றலால் தெவிட்டாத தேனமுதாய் உலகிற்கு எடுத்துரைத்து அனைத்துலக பேச்சாளராக திகழும் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா இலக்கிய பேச்சுலகில் உலக புகழ் பெற்றிருப்பவர். தன்முனைப்பு பேச்சாளராக பெண்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் கூர்ந்து கவனிக்கப்படுபவர். கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், பாங்காக், மத்திய கிழக்கு நாடுகள், மலேசியா, சிங்கப்பூர் முதலான நாடுகளுக்கு பயணித்தபடி இருப்பவர். சொல்லின் செல்வி, சொல்லுக்கரசி, தமிழ் புயல், நம்மிடம் உள்ள சுடர்மிகும் அறிவொளியை ஊக்குவிக்க வல்லமை தாராயோ என்னும் தலைப்பில் இந்த அரங்கை அலர வைத்து சிந்திக்க வைத்த சிறப்பு பேச்சாளர் ஆசிரியர் முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்களை மேடைக்கு பணிவன்புடன் அழைக்கிறோம். I cordially invite Mrs. Radha Ramachandran, Founder Chairman, Sri Venkateshwaraa, esteemed Chief Guest, Dr. Parveen Sulthana. Thank you, ma'am. விசையுறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டும்படி செல்லும் உடல் கேட்டேன், நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ வல்லமைத்தாராய் இந்த மாநிலம் பயன்படுத்த தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்போர்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் மிகச்சிறந்த சமூக பணிகளை தன்னுடைய நிறுவனத்தின் மூலம் ஆற்றி வரக்கூடிய அன்பு பெருந்தகை சேர்மன் ஐயா ராமச்சந்திரன் அவர்களுக்கு தோளோடு தோள் நின்று அவரை நன்றாக கவனித்துக் கொள்வதன் மூலமாக சமூகத்திற்கு மிகப்பெரிய சேவை ஆற்றி கொண்டு வரும் திருமதி ராதா அவர்களே, இந்த மேடையில் மருத்துவர்கள் வந்து பல பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்லாம் நிகழ்த்தினீங்க. அத்தனை மருத்துவர்கள் என்னை இங்கே நிற்க வைப்பதற்கு படாத பாடுபட்டிருக்கக்கூடிய HR, HOD லலிதா, எங்க மற்றும் உள்ள பொறுப்பாளர்கள், திரளாக கூடியிருக்கக்கூடிய அன்பு தமிழ் உறவுகள், உங்கள் அத்துணை பேருக்கும் பணிமன்பான வணக்கம். நான் பேச்சில தான் கொஞ்சம் வேகமே தவிர ரத்தத்தை பார்த்தா படபடப்பாயிட்ட. என்ன ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா கூப்பிட்டு வந்திருக்கலாம். என்னை உட்கார வச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் போட்டு காட்டினாரா, கொஞ்சம் படபடப்பாயிடுச்சு. நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன், உண்மையிலேயே இந்த உலகத்தில் நின்று ஜெயிப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். யார் வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா சுய நிர்வாகம் கொள்ளுகின்றவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். சுய நிர்வாகம் செய்துவிடவே முடியாதபடிக்கு 1008 பிரச்சனைகள் நம்மை இழுத்துக் கொண்டிருக்கின்றன.
ஓஷோ சொல்லுகிற ஒரு இடத்துல மறைந்திருக்கும் உண்மைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல, முடிஞ்சா அந்த புத்தகம் கிடைச்சா தேடி படிச்சிருங்க. மறைந்திருக்கும் உண்மைகள் அப்படின்னு அதுல ஒரு 6வது பக்கத்துல அவர் எழுதுற, ரோஜா மலர்கிறது, ரோஜா மலர்கிறது, அது முழுமையாக இருக்கிறது, அது முழுமையாக மலர்கிறது அன்பை போல அப்படின்பார். நான் ரொம்ப கலங்கி போனேன் அந்த சொல்லுல. ஒரு ரோஜா மலர்கிறது அன்பை போல, அது முழுமையாக இருக்கிறது, நீங்கள் அதில் நிரந்தரத்தை தேடாதீர்கள். நிரந்தரத்தை தேடினால் நீங்கள் காகித பூக்களைத்தான் நாட வேண்டி வரும். என்ன வேறு ஒரு சிந்தனைக்கு அழைத்து சென்ற ஒரு விஷயம், உங்க எல்லோருக்கும் நான் கடத்த விரும்புகின்ற செய்தி, என் பேச்சிற்கான தொடக்கம் இதுதான். இந்த வினாடி இருக்கு இல்லையா, இந்த வினாடி அற்புதமானது. இந்த அற்புதமான இந்த வினாடியை யார் ஒருவர் முழுமையாக உள்வாங்கிக் கொள்கிறோமோ அவர்கள் ஜெயிக்கிறோம். அது கஷ்டமோ இன்பமோ, இந்த வினாடியை யார் ஒருவர் முழுமையாக உள்வாங்குகிறோம். நான் ரொம்ப பெருமைக்காக ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க ரொம்ப சந்தோஷம் அடைகிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்றேன். முதல்ல உங்களுக்கு ஒரு ஹெல்த் கார்டு கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிருக்கலாம். நன்றி சார். ஏன்னா அவங்களே 8 ஊருக்கு பார்ப்பாங்க, அவங்களே யார் பார்க்கறது அப்படிங்கிற டைலாக் நான் கேட்டிருக்கேன். யார் 8 ஊருக்கு பார்க்குறாங்களோ அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னையே சொல்லுவாங்க, என்னையே என் குடும்பத்திலேயே சொல்லுவாங்க, அது கோல்டன் ஈகல்ல அவளை என்ன பார்த்துக்கிறது, அது தானே தண்ணியே பார்த்துக்கோ. நான் உங்ககிட்ட சொல்லுவேன், நான் செத்துட்டேன்னா நானே எழுந்திரிச்சு நானே எழுது நானே படுத்துக்குவா. நம்மளை பார்க்கறதுக்கு 4 பேர் வேணுமா இல்லையா? அந்த 4 பேர் தான் நீங்க. உங்களை இவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள், அதற்காகத்தான் இவர்களுக்கு ஒரு நன்றி சொன்னேன். ஓஷோ சொல்லுகிறார், அதே பக்கத்தில் ஒரு 3வது பத்தியில் சொல்கிறார், ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறார். அந்த நண்பன் சூசைட் பண்ணிக்கிட்டதை பார்க்கறதுக்காக அவனுடைய 4-5 நண்பர்கள் போறாங்க. அந்த ரூம்ல மொத்தம் 11 பேர் இருக்கிறாங்க. அந்த பையனை ஃபியூனரல் எல்லாம் முடிச்சிட்டு வந்தவர் ஒருத்தர் சொல்ற, அந்த அறையை பார்த்தால் இவ்வளவு நாள் இவன் எப்படி உயிரோடு இருந்தான் என்றுதான் எனக்கு யோசிக்க தோன்றுகிறதுன்னு சொல்றான். என்ன காரணம்னு கேட்டா, அப்படி ஒரு வண்ணங்களும் அப்படி ஒரு ஓவியங்களும் நிறைந்து அடர்த்தியா இருக்கிறாரு. ஓஷோ அதற்கு பிறகு எழுதுகிறார், இந்த கேசஸ் இருக்குல்ல, இந்த சூசைட்க்கு வந்தாங்கல்ல 11 பேர், அவர்களை கூர்ந்து கவனித்தால் அடுத்த 3 மாதங்களில் 6 பேர் சூசைட்க்கு ட்ரை பண்ணியிருக்காங்க என்று எழுதுகிறேன். ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, சாதாரணமா சொல்லிட்டு போனாங்க இந்த டாக்டரும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண யார் தெரியுமா? ஹார்ட் டாக்டர் சொன்னார். யூ மேனேஜ் யுவர் ஃபுட், யுவர் டெய்லி ரொட்டீன் அண்ட் ஸ்ட்ரெஸ். ஹவு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? எனக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா உங்களுக்கு? டீச்சரா இருக்கு. சாதாரணமா இந்த கொரோனா வந்துச்சுல்ல, நாங்கெல்லாம் கிளாஸ் எடுத்தோம், லேப்டாப்பை திறந்து வச்சுப்போம், ஒன்னும் வீடியோல வராது. 48 பேர் இருப்பாங்க கிளாஸ்ல. வீடியோவை தரங்கன்னு சொன்னா, வீடியோ திறந்தா நீங்க பேசுறது கேட்கல மிஸ், திறக்க முடியாது. சரி, பேசுறதாவது கேளு. வீடியோ திறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பெரிய காட்சி தெரியும் அவங்க வீட்டுல. நான் ஒரு நாள் அப்படித்தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன், சிங்கப்பூர்லிங்க ஜூம் மீட்டிங்க. சிங்கப்பூர் ஒரு அம்மா கரெக்டா போனை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு முறுக்கு சாப்பிடு பேசிட்டு இருக்கிறேன். இதுல என்ன சிரமம் தெரியுமா?
நான் ஏன் ஸ்ட்ரெஸ் என்னன்றதை சொல்றேன். உங்களை மாதிரியான ஆட்களை பார்த்து பேசுறது என் பழக்கம். இந்த கொரோனா காலத்துல என் மூஞ்சியை நானே பார்த்துட்டு பேசுறேன். கஷ்டம் சார். ஏதோ ஒன்று பேச வருவோமா, நம்ம மூஞ்சியை பார்த்தோம்னா நம்ம டக்குன்னு நின்றுடுவோம். அப்படிதான் நான் வந்து காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு ஸ்கூல்ல பிடி டீச்சரா போனேன். நல்லா ஓடுவேன். இப்போ விட்டாலும் ஓடிடுவேன். லலிதாவுக்கு தெரியும். என்ன பிடி டீச்சரா போட்டாங்க. நான் போனேன்னா ஒரு பொண்ணு 2வது மாடியில ஏறி நின்றுச்சு. மேல இருந்து குதிக்கிறேன்னு சொல்லுது. ஸ்ட்ரெஸ் எப்படி வருதுன்றத பாருங்க. அது ஏறிச்சா காலேஜ் பிரின்சிபல் என்ன தேடுறாங்க, போய் அவங்க கூப்பிட்டுவான். இப்போ நான் ஏறணும் மேல. நான் செக்யூரிட்டியை பார்க்குறேன். செக்யூரிட்டியை பார்த்துட்டு மேலே ஏறனா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் கேட்குறாங்க. அந்த டைம் பார்த்து அந்த பொண்ணுகிட்ட ஏன் உழுவுற, அந்த டைம்ல கேட்குற கேள்வியா. அந்த பொண்ணு சொன்னா சூப்பரா பதில். நான் ஏன் உழலனே எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸுக்கு தெரியும்னு நினைச்சு. கீழே இருந்த எக்கனாமிக்ஸ் மிஸ் சத்தியங்க, எக்கனாமிக்ஸ் மிஸ் மைண்ட் டொம்முன்னு விழுந்துச்சு. சும்மாவா ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் யாரை வேணாலும் ஹேண்டில் பண்றாங்க. மனிதர்களை ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு சிரமமான காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. வேறு எதுவுமே கிடையாது. அதை யார் ஹேண்டில் பண்றாங்களோ அவங்கதான். நான் பல தடவை நான் நினைச்சிருக்கிறேன், சில பேரை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாதுங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஹேண்டில் பண்ணவே முடியாது. நீங்க உங்களுடைய ஸ்டாஃப், உங்களுக்கு எங்க தெரியுமா எனக்கு பாவமா இருக்கு உங்களை பார்க்க. நீங்க தொழிலாளர்களையும் பார்க்கணும், ஹையர் அத்தாரிட்டிஸையும் பார்க்கணும். அதுக்கு இது பெட்டரா, இதுக்கு இது பெட்டரானே தெரியாது. 2 பக்கமும் ஸ்ட்ரெஸ். நம்ம கிட்ட நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் செல்லுபடி ஆகாது மேடம். ஸ்பாட்ல நின்னாதான் தெரியும். என் கிளாஸ்ல ஒரு பொண்ணு எனக்கு முன்னால உட்காந்து காப்பி அடிக்குதுங்க. நிஜமா நடந்ததுங்க. அவ பேரே மறக்க மாட்டேங்கிறான். சாயரா பானு, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சார். உட்காந்து கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிற முன்னால உட்காந்துட்டு காப்பி அடிக்கிறான். எப்படி காப்பி அடிக்கிறாங்கிறீங்க? புக்கை திறந்து வச்சுட்டு காப்பி அடிக்கிறான். நான் பார்க்குறேங்க. எனக்கு எப்போ தெரியுமா மன அழுத்தம் வந்தது? அவன் எனக்கு முன்னாலேயே பார்த்து எழுதுறாளேங்கிறதுக்காக இல்லைங்க. நான் வந்த அப்புறமா அவன் என்ன பார்த்துட்டும் பார்த்து எழுதுனான். அது கூட பரவாயில்லைங்க. அது பக்கத்தில் உட்காந்துருக்கிறது என்னை பார்த்து சிரிச்சுது. உங்களுக்கு தெரியாது எவ்வளவு மன உளைச்சல் ஆகும்ட்டு. இப்போ நான் எப்படி பிஹேவ் பண்றேன்? நான் வந்து பார்த்துட்டு எல்லா பேப்பரும் கலெக்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணுடைய பேப்பர் மட்டும் கலெக்ட் பண்ணல, வெளியில வந்துட்டு அந்த பொண்ணு பின்னால ஓடி வரா. நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? உங்க சார்புல இவங்களுக்கு சொல்றேன், நாங்க எப்படி ஹேண்டில் பண்றோம். கார்டு ஃப்ரீயா கொடுத்தா மட்டும் போதாது. ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது கூட கொஞ்சம் எங்களுக்காக சில நன்மைகளை செய்யுங்க. நான் சொல்றேன்ல செய்வாங்க. பாருங்க, அந்த பொண்ணு காப்பி அடிக்குது. நான் வெளியில வந்துட்டேன், பேப்பர் வாங்கல. வெளியில வந்துட்டேன், ஓடி வரா என் பின்னால. பேப்பர் மிஸ் அப்படின்னா நான் சொன்னேன் நாளைக்கு எழுது. நான் ஏன் அலோவ் பண்ணேன் தெரியுமா? நான் டீச்சர் இல்லையா? நான் எப்படி அலோவ் பண்ணேன்? ஏன் அலோவ் பண்ணேன்னா, அது பார்த்து எழுதுற அந்த கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அது எழுதி பழகினானா மெயின் எக்ஸாம்ல வரும்போது அந்த ஞாபகத்தில் எழுதுவார்ல. ஓப்பன் புக் டெஸ்ட் சரி பார்த்து எழுதுன்ட்டேன். வெளியில வந்து என்கிட்ட பேப்பர் கொடுக்குறா, நான் பேப்பர் வாங்கலைங்க. அவ என்கிட்ட கேட்கிறா, ஏன் மிஸ்? இப்ப என்ன சொல்லணும் அவகிட்ட? ஏன் பேப்பர் வாங்க? நாளைக்கு எழுதுனேன். ஏன் மிஸ்? டுடே ஐ ரோட் த எக்ஸாம் மிஸ். நாளைக்கு எழுது.
எனக்கு கோவம் வந்துச்சுன்னா பேச்சு வராது. நாளைக்கு எழுது, கண்ணை வை மிஸ், நீ பார்த்து எழுதுனேன்ட்டேங்க. நான் என்ன நடிப்படா சார், நானா மிஸ், நான் நல்ல குடும்பத்துல இருந்து வரேன். எங்க அப்பாவுக்கெல்லாம் இதெல்லாம் காதுல கேட்டாலே அவ்வளவுதான் மிஸ். ரொம்ப டிசிப்ளின்டு ஃபேமிலி வேணும். அதுக்கு மேலே பேசவே இல்லைங்க. டிபார்ட்மெண்ட்க்கு வந்துட்டேன். டிபார்ட்மெண்ட்டில் நான் தான் ஜூனியர் மோஸ்ட். அப்போது என்னுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க. கோமதி சீனிவாசன், அவங்க இப்போ உயிரோட இல்லை. இறைவன் உங்களுடைய ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்கணும். அந்த அம்மா அது சாதாரணமாகவே பிள்ளைகளை வந்து முட்டை போட விடாது. டீச்சர் முட்டை போட்டுருந்தா கூப்பிட்டோம். நான் என்ன கூப்பிட்டாங்க ஒரு வாட்டிங்க, எதுக்கு முட்டை போட்டுருக்கேன் மேடம், குறவஞ்சி கேட்டிருக்கேன், பரணி எழுதி வச்சிருக்கேன் மேடம். பரணி படிச்சிருக்கால 5 மார்க். அந்த டீச்சரா நான் உள்ள வந்து உட்காந்து இது டிபார்ட்மெண்ட் வாசல்ல நின்று அழுவுது. ஓன்னு அழுவுது. கோமதி ஸ்ரீனிவாசன், பர்வீன், எஸ் மேம். யார் அந்த பொண்ணு? என் கிளாஸ்ல பார்த்தேன், எழுதுங்களா? பேப்பர் வாங்க. நேரம் பேப்பர் வாங்குறேன். அந்த பொண்ணு என்ன, ஏன் மிஸ் உங்க மூஞ்சி ஒரு மாதிரியா குடு பேப்பர். மிஸ் நீங்க கோபமா இருந்தீங்க, எனக்கு படபடப்பா வருது மிஸ். குடுன சிரிச்சுக்கிட்டே வாங்குங்க மிஸ், ப்ளீஸ் மிஸ். மரியாதையா போயிட்டு அப்படின்னு பாருங்க. அவன் எப்படி தெரியுமா போனா, அந்த துப்பட்டாவை எடுத்து வாயில வச்சுக்கிட்டு சீரியல் படத்துல ஒரு வில்லி மாதிரியே ஓடிட்டான். உள்ள வந்த உடனே எங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கேட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா? பர்வீன், ஏன் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண? யாரை டார்ச்சர் பண்ண? ஒன்னால உட்காந்துட்டேன். இது இல்ல மேட்டர். ஹவு டு மேனேஜ் த ஹியூமன், இது இல்ல மேட்டர். அடுத்த நாள் சாய்ராபானு காலேஜுக்கு வரல. அதுக்கு அடுத்த நாளும் வரல. எனக்கு கல்யாணம் ஆன புதுசு. அப்போ நான் சாப்பிடல, பேசல, குடிக்கல, சைலண்ட். கரெக்டாக வியாழக்கிழமை அன்னைக்கு முன்னாள் உட்காந்துருக்கா. அவளை பார்த்தனா எங்கிருந்து சந்தோஷம் வந்துச்சு? பரதேவதை வந்துட்டியா? நீ படிக்காம போ, ஃபெயில் ஆகும், நாசமா போ, உயிரோட மட்டும் இரு. இதை உங்களுக்கு ஏன் தெரியுமா சொல்றேன்? சிக்கல்கள் எவ்வளவு இருந்தாலும் வாழ்க்கை மகத்தான். அந்த வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகத்தான் நம்ம இவ்வளவு பாடுபடுறோம். நமக்கு ஸ்ட்ரெஸ் வராதான். இன்னொரு விஷயம் சொல்றேன், ஐ எம் a language teacher. இந்த உலகத்திலேயே 2 சொல் தான் அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்னு சாரி, இன்னொன்னு ஸ்ட்ரெஸ். ரொம்ப அதிகமா பயன்படுத்தப்படுது சார். 2த்துக்கும் அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. ஸ்ட்ரெஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என் மொழியில இனிமேல் என்னால் வாழ முடியாது. இதாங்க ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டா தாங்க. I have no power to compete. I have nothing to do in this life. யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் nothing to do in my life ன்னு சொல்லி மனசு உட்கார்ந்து பாருங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ். It leads to depression. நீங்க 1000 மருந்து சாப்பிட்டாலும், அதுக்கு இவங்கெல்லாம் நிறைய மருந்துலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த உலகத்திலேயே இந்த ஹெச்ஆர்ல ஒர்க் பண்ற எல்லாருக்கும் பேரன்போடு சொல்கிறேன், உங்கள் மீது பெரும் கவலை கொண்டு பெரும் தாய்மையோடு சொல்கிறேன், இந்த உலகத்தில் ஒரே ஒரு மனிதர் தான் உங்களை காப்பாற்ற முடியும், அது நீங்கள் மட்டும்தான். The only person under the sky will help you is you. நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை பாக்குறீங்க, மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம்னா, லீடர்ஷிப் அப்படிங்கிறது எது தெரியுமாங்க? முன்னால சிச்சுவேஷன் எவ்வளவு பேத்தட்டிக்கா இருந்தாலும் பாதிப்படையாமல் அதை ஹேண்டில் பண்றது. பாதிப்படையாமல் ஒரு விஷயத்தை உங்களால ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுன்னா you are the leader.
யார் எஜுகேஷனலிஸ்ட் தெரியுமா? என்னை பார்த்து ஐயா சொன்னார், ஒரு எஜுகேஷனலிஸ்ட், ஒரு கல்வியாளர். ஏன் கல்வியாளர்? யார் எது பேசினாலும் நான் ப்ரோவோக் ஆகலையா, என்ன வார்த்தையோ அதை நான் முழுமையாக கேட்டுக்கொண்டேனா, ஐ எம் an எஜுகேஷனலிஸ்ட். கல்வி என்பது அதுதான். யார் எது பேசினாலும் ப்ரோவோக் ஆகாம இருக்கிறீங்களா? பிளைண்ட் ஸ்பாட்னு ஒரு புக் இருக்கு. முடிஞ்சா அந்த பிளைண்ட் ஸ்பாட்ங்கிற புக்கை படிச்சிருங்க. ஹெச்ஆர்ல இருக்கிறவங்க முக்கியமா அதை படிக்கணும். சோமவல்லியப்பன் சார் ஒரு புக் எழுதியிருக்காரு, இட்லியாக இருங்கள்னு. முடிஞ்சா அந்த புக்கையும் வாங்கி படிச்சிருங்க. Try to be an idli அப்படின்னு ஒரு புக் இருக்கு. யோசிச்சு பார்த்தா ஒரு மனிதன் 33 மாதங்கள் ஒரு குற்றத்துக்காக தண்டனை பெற்றவன். அவன் எழுதுறாங்க 18 எபிசோடு எழுதுறான். சிறைச்சாலை, நான் இந்த குற்றத்தை செய்யாமல் இருந்திருக்கலாம். பிளைண்ட் ஸ்பாட் தான் அதுக்கு காரணம். என்ன பிளைண்ட் ஸ்பாட் பாருங்க. நீங்க ஒரு கம்பெனிக்கு ஒரு ஹியூமன் ரிசோர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. அந்த கம்பெனி உங்களை ட்ரஸ்ட் பண்ணி நீங்க இங்க இருந்து வாங்கி இங்க கொடுக்கணும். வருவாங்க, அவங்கள நீங்க எக்ஸாமின் பண்ணி கொடுக்கணும். உங்ககிட்ட பிளைண்ட் ஸ்பாட் இருக்கக்கூடாது. பிளைண்ட் ஸ்பாட் வந்து 18 வகை பிளைண்ட் ஸ்பாட்டை கெவின் சொல்லிக்கிறார். ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட், ஜெண்டர் பிளைண்ட் ஸ்பாட், செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட், பயஸ்டு பிளைண்ட் ஸ்பாட். அவன் சொல்லிக்கிட்டே போகும்போது எனக்கு அவ்வளோ எத்தனை பிளைண்ட் ஸ்பாட் எனக்குள்ள இருக்குங்கிறத நான் பார்த்துட்டு அந்த விஷயங்களை நான் களைவதற்கு முயற்சி செய்கிறேன். பொது வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது, பொது வேலைகளை செய்யும் பொழுது, ஹியூமன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணும் பொழுது கூடுதலான லீடர்ஷிப் குவாலிட்டியோட நாம் இருக்க வேண்டும். இப்போ சமீபத்தில் சென்னையில புக் ஃபேர்ல என்ன பேச சொன்னேன். புத்தகம் எனும் சிறகு அப்படிங்கிற தலைப்புல நான் பேசுறேன். அதுல பேசுறதுக்காகவே நான் சில புத்தகங்களை தேடி படித்தேன். இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் புத்தகம் வாசிக்கின்ற பழக்கம் வைத்திருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஹெச்ஆர்ல இருக்கிறவங்க ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட், ப்ளீஸ் டெவலப் யுவர் ரீடிங் ஹேபிட். புக்ஸ படிக்க ஆரம்பி. அது நிதானமாக ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முடிவெடுப்பதற்கு ரீடிங் ஹேபிட் உங்களுக்கு துணை செய்யும். நான் சாதாரண டீச்சிங்காக நான் இதை சொல்லல. வாழ்க்கையில் நாம் சில முடிவுகளை எடுப்பதற்கு முன்னால் ஏதோ ஒரு புத்தகத்தை ஒரு 4-5 வரை படிச்சிட்டு இருங்க. இறையருள் இருந்தால் அதற்குள்ளிருந்து கோல்டன் வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கலாம். நான் சமீபத்துல இந்த புத்தக கண்காட்சியில பேசுறதுக்காக ஒரு புத்தகத்தை வாங்கினேங்க. த மேஜிக் அப்படின்னு ஒரு புக்கு, சீக்ரெட் சீரீஸ் போட்டிருக்க அந்த புக்கு. அந்த மேஜிக் புக்கு வேற எதுவுமே கிடையாது. மேஜிக்கல் பவுடர் இஸ் ஹேவிங் a thankful gratitude attitude. ஒன்றும் இல்லை, நான் லலிதாவை பார்த்தேன், இன்னைக்கு தான் பார்த்தேன். she is full of energy. அந்த பொண்ணை நான் இப்போதான் ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னால் பார்த்தேன். and she is really wanted to work in this institution. கண்ணுல ஒரு ட்விங்க்லிங் இருக்கு. யாரிடத்தில் அந்த உணர்வு இருக்கிறதோ, நீங்க 1000 தான் சொல்லுங்க. நான் இந்த மேடையில பேசுறேன்ல, இந்த மேடையில் பேசுகின்ற வாய்ப்பை விட நான் என் ஆன்மாவில், என் ரத்தத்தில் நான் நேசிக்கின்ற ஒரு பணி என்னுடைய ஆசிரியர் பணி. திங்கக்கிழமைன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்கான் பாருங்க நமக்கு. அதுல சந்தோஷமே அந்த திங்கக்கிழமைங்கிறது தான். அந்த சாதாரணமா அது இல்லை. ஒரு வாட்டி நான் வந்து அதை படிச்சேன். வேலை உள்ளவனின் திங்கட்கிழமையை விட வலி மிகுந்தது வேலை இல்லாதவனின் திங்கட்கிழமை. கிழமை ஓடுவேன் நாங்க காலையில. என்னுடைய கண்கள்ல அதே கிராட்டிடியூட்கான ட்விங்க்லிங், அந்த அந்த கண்ணீரை நீங்கள் பார்க்க முடியும். நான் கல்லூரியில கிளாஸ் எடுத்துட்டு நான் திரும்பி வரும்பொழுது have gratitude sense. It's a magical powder என்கிறாங்க அந்த புத்தகத்துல. யார் எது செய்தாலும் ஒரு சின்ன நன்றி, நன்றி உணர்வோடு இருப்பது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மொழியிலேயே அற்புதமான ஆங்கில மொழியில் அற்புதமான ஒற்றை சொல் தேங்க்யூ.
Do we say thank you? மனைவிக்கு சொல்லியிருக்கீங்களா இன்னைக்காவது தேங்க்யூ? சொன்னாலும் திமிரு வந்துடும். சொல்றாரு அவரு, நல்லா இருக்காது, 62 வயசு மாதிரியே இருக்குது. தெரியுதுல்ல, வாழ்க்கையினுடைய ரகசியங்களை தெரிஞ்சு வச்சிருக்காரு. நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, ரொம்ப இதை நான் ராமச்சந்திரன் சாரோட கார்லேட் பண்றேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. மகாபாரத போர்ல நான் ரொம்ப சூட்சமா இதை சொல்றேன். தூவது விதைதான், எங்கே முளைக்குதுன்னு எனக்கு தெரியாது, முளைத்தால் உலகத்திற்கு லாபம். மகாபாரத போர்ல அஸ்வத்தாமன் எல்லாரையும் பாண்டவர்களை கொன்னுடணும்னு சொல்லிட்டு ஒரு அஸ்திரத்தை விடுறான். ஒரு அஸ்திரம். அந்த அஸ்திரத்துக்கு பேரு நாராயண அஸ்திரம். அது முன்னால யார் வந்தாலும் அழிச்சிருமா. நான் இதை வாசிக்கும் போது எனக்கு மகாபாரதம், நாராயணன், இந்து மதம் இதெல்லாம் வரல. அப்படியே அந்த பாயிண்ட் எடுத்து அப்ளைடு லைஃப்க்கு அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு ஹெச்ஆருக்கு அப்ளை பண்ணிக்கோங்க, முடிஞ்சா நான் என் காலேஜ் பண்ணிக்கோ, என்னுடைய பொது வாழ்க்கைக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்க, அவன் விட்டுட்டான் நாராயணாஸ்திரம். இப்போ நாராயணாஸ்திரம் வருது. நாராயணாஸ்திரம் வந்துச்சுன்னா அது எல்லாரையும் அழிச்சிடும். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சின்ன குழந்தையோ மிகப்பெரிய மனிதர்களோ நமக்கு எது எதிரின்னு நமக்கு தெரியாது. நம்ம நன்மையை செய்யத்தான் போவோம், ஆனால் அதனுடைய ரிசல்ட் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. அஸ்திரம் எங்கிருந்து வரும்னே தெரியாது. பொது வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது, முகம் தெரியாத மனிதர்களை நீங்கள் சந்திக்கின்ற பொழுது அந்த அஸ்திரம் எங்கிருந்து வரும்னே தெரியாது. நாராயண அஸ்திரம் வருது. கிருஷ்ணன் சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு அப்படியே கடத்துறேன். எல்லோரும் பணிந்து கொள்ளுங்கள். கிருஷ்ணன் சொன்ன கௌரவர்களுக்கு அவன் பணியை சொல்லல, அந்த ஆயுதத்துக்கு பணியை சொல்றான். நிற்கின்றவர்கள் படுத்துக் கொள்ளுங்கள். குதிரையில இருக்கிறவங்க இறங்கி படுங்க, யானையில இருக்கிறவங்க இறங்குங்க, தேர்ல இருக்கிறவங்க இறங்குங்க. இப்படி நின்றுட்டு பீமனை சாட்சி கீழே படுறான். எல்லாரும் கீழே படுத்தவுடன் அந்த கண்ணனே கீழே இறங்கி படுத்துட்டான். நாராயண அஸ்திரம் வந்துச்சு, எல்லாரையும் பார்த்தது. யாரும் இல்லைன்னு திரும்பி அஸ்வத்தாமன் கிட்ட போயிடுச்சு. அந்த அஸ்திரத்தின் வேலை தனக்கு முன்னால் யாரையும் நின்றிருந்தால் அழிக்கும். பணிந்து போதல் என்பது சில அழிவான அஸ்திரங்களை திருப்பி அனுப்புவதற்கு மிக முக்கியமான டிப்ஸ். மிக முக்கியமான டிப்ஸ். ஹெச்ஆர்ல இருக்கிறவங்க எங்க பேசணுமோ அங்க பேசணும், எங்க பேசக்கூடாதோ அங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம். மனசுல எவ்வளவு நாள் நினைச்சுக்கோங்க. நான் ஒரு விஷயம் சொல்லவா, நீங்க எவ்வளவு நினைச்சாலும் உங்க முகத்துல தெரியவே கூடாதுங்கிறது மாதிரி ஏதாவது டிப்ஸ் வேணுமா? கோபம் இருக்கு, பயங்கரமா இருக்கு, வெறுப்பு இருக்கு, மூஞ்சில தெரியவே கூடாதுன்னா குக் பண்ணாத வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, குக் பண்ணாம கேரட், அன்குக்டு வெஜிடபிள்ஸை வாரத்தில் ஒரு நாளாவது அதை மட்டுமே ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஃபேஸில் என்ன மனசில் நினைக்கிறீங்களா தெரியாது. நம்மளை சாய்க்கிறதே இந்த ஃபுட் ஹேபிட் தான். நம்ம முகத்தில் காட்டிடுவோம். நிறைய பேர் இந்த பெண்கள்லாம் இருக்காங்களா பாவங்க, ஒன்றும் சொல்ல முடியாது, சொல்ல தெரியாது, முகத்தில் மட்டும் கடுகடுன்னு இருப்பாங்க பாருங்க, தோத்துருவாங்க, தோக்கடிச்சிருவாங்க. நம்மளுக்கு நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது முன்னால் இருக்கிறவங்க தெரியக்கூடாது. அப்போதான் நம்ம ஜெயிக்க முடியும். என்ன கதை வேணும் தெரியவே கூடாதுங்க. முக்கியமான லீடர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு யார் பக்கத்தில் நியாயம் இருக்கிறது என்று பார்த்து எந்த விஷயங்களை எப்படி எடுத்து. இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லா சொன்னாங்க, ஒரு 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 பண்ண மாட்டேன், இந்த வேலையெல்லாம் விடுறேன், நான் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்கிற ஒரு குரூப்பை ஹெச்ஆர் பார்க்குறாங்கன்னா அவனை குழந்தை மாதிரி பார்க்கணும்னாங்க. அடம் பிடிக்கிற குழந்தை. எனக்கு தெரிஞ்சு ஒரு காலம் இருந்தது மேடம், நான்லாம் அடம் பிடிச்சா எங்க அம்மா திரும்பி கூட பார்க்காது. 3 வேளைலாம் சாப்பிடாம இருந்திருக்கேன். நான் டிவிலையும் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா மானமா உயிரா அப்படின்னு யோசிச்சு உயிரோட இருந்ததான் மானத்தை பத்தி பேச முடியும் சொல்லிட்டு போய் அடுத்த நாள் காலையில் அம்மாட்ட சோறு வாங்கி சாப்பிட்டுருக்கேன். ஆனா இன்னைக்கு ஒரு பிள்ளைங்க எனக்கு
அவன் சாப்பிடாம தூங்கினா என்னால் முடியாது. எங்கள் அம்மாவுக்கு 5 கொண்டு போனால் 1, எனக்கு 1. இன்னைக்கு அந்த அச்சுறுத்தல் வந்திருக்கிறது. You cannot even deserve to lose a single person. அப்படி என்றால் எப்படி அவர்களை மேனேஜ் பண்ணுவது? எந்த மாதிரியான ஐடியாலஜியை, மெத்தடாலஜியை நீங்கள் எடுத்து முன்னால் இருக்கின்ற மனிதர்களை நன்மை பக்கம் சேர்ப்பதற்காக அவர்களை ஜெயிப்பது? நீங்க எல்லாருமே நல்ல விஷயங்களுக்காகத்தான் வரீங்க. எங்கே தோற்கிறோம்? நான் ரொம்ப நுட்பமான நான் சொன்ன புத்தகம் எனும் சிறகு அப்படிங்கிற ஒரு புத்தகத்துக்கு அந்த பேச்சுக்காக சில புத்தகங்களை தேடினேன். அந்த புத்தகங்களை தேடுகின்ற பொழுது எனக்கு கிடைச்ச ஒரு மாணிக்கத்தை இன்னைக்கு உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அது உதவுகிறதான்னு பாருங்க. என்னுடைய தகப்பனார் சொன்னது போல எந்த விஷயத்தை நான் பிராக்டிஸ் பண்றதில்லையோ, எந்த விஷயத்தை நான் நம்புறதில்லையோ அதை நான் சொல்லுவதில்லை. என்னுடைய ஃபோர்ஸ்க்கு அதான் காரணம். ஐ எம் வெரி ஃபோர்ஸ்ஃபுல் ஸ்பீக்கர். நான் என்னுடைய டோன் 2 டோன் தான். ஒன்னு அம்மா டோன், ஒன்னு டீச்சர் டோன், அவ்வளவுதான். இது ரெண்டுமே முன்னால இருக்கிற ஆள ஒன்றும் யோசிக்காது. அது பாட்டு தான் என்ன நினைக்கிறோமோ சொல்லிட்டு போயிடும். இப்போ போதி மரம் யார் உட்கார்ந்த மரம்? அது ஒரு கேள்வி எப்பாவது கேட்டிருக்கீங்களா? அது ஏற்கனவே போதி மரமா? புத்தர் உட்கார்ந்ததுனால போதி மரம்? அது அசாதாரண அரச மரம் தான். உட்காருகின்றவன் தான் அதை போதி மரம் ஆக்குகிறான். நம்ம கிட்ட இருக்க அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, எதையும் நீங்கள் தான் முடிவு செய்கிறீர்கள். அந்த முடிவெடுக்கின்ற திறனில் நீங்கள் எப்படி உறுதியோடு இருக்க வேண்டும், என்னென்ன பிராக்டிஸ் உங்களுக்கு வரணும். சாதாரண விஷயம் இல்லைங்க. ராமச்சந்திரன் சார் சேர்மன் சொன்னது, நான் காலையில சில பிராக்டிசஸ் பண்றேன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நாம வந்து ஒரு 50 பேர்ல இருந்து 100 பேரை ஹேண்டில் பண்ணுவோமா? இல்ல ஒரு 250ல இருந்து 500 பேரை ஹேண்டில் பண்ணுவோம்னா, அந்த மனிதர் 5000 பேரை ஹேண்டில் பண்றார். காலையில சொல்றாரு, நான் மூச்சு பயிற்சி பண்ணுவேன், 1 hour வாக் பண்ணுவேன், குக்கும்பர் மாதிரியான விஷயங்களை சாப்பிடுவேன். சாதாரணமா தான் சொல்லிட்டு போறாரு. சொல் நமக்கு புரியணுமே. பைபிள் சொல்லுகிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். காது இருக்குல்ல, கேட்டுக்கோ. ஆங்க என் பேச்ச கேட்க மாட்டாங்க அப்படின்னா ஓஷோ சொல்வார், physically the air is there but metaphysically it is not there. physically and metaphysically ரெண்டுமே நாம இத பயன்படுத்தணும், இத பயன்படுத்தணும், இத பயன்படுத்தணும். இந்த வாயை பயன்படுத்தணும், இந்த உடம்பை பயன்படுத்தணும். metaphysically நீங்க பயன்படுத்தலனா you cannot listen the weeping sound. ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த மனிதருக்குள்ள ஒலிக்கின்ற வெளிக்காட்டவே காட்டாத அந்த விம்மல் சத்தம் உங்களுக்கு கேட்காது. இல்லை என்றால் கேட்கும். இந்த விம்மல் சத்தத்தையும் நீங்கள் கேட்க வேண்டும். அதுதான் லீடர்ஷிப். இன்னொரு டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன். இந்த போதி மரம் சொன்னேன் இல்லையா, நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன். அதுதான் என்னுடைய ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நாம் மனிதர்களோடு ஊடாடுவதற்கான ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். மனிதர்களோடு நாம் ஊடாட வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட அவேர்னஸ்ல நாம இருக்கணும்ங்கிறதுக்காக இதை நான் சொல்றேன். பல நேரங்களில் நாம் தோற்று போவதற்கான இடம் என்ன தெரியுமா? முன்னால இருக்கிற மனிதரே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டிட்டர்மினேஷன் தான், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் தான், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் தான். இதை யார் ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கிறார்களோ அவர்கள் தான் HR இருக்க முடியும். Take the job as a responsibility. என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆகிறது இல்லை. ஃபெயில் ஆனாலும் நான் ஃபெயில் ஆனேன்னு அர்த்தம். I take it as my responsibility. என்கிட்ட வரக்கூடிய தொழிலாளி, நான் கடமைப்பட்டு இருக்கக்கூடிய என் முதலாளி, 2 பேரும் ஒருத்தர் ரத்தத்தை உறிஞ்சிக்காம இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை நான் ஏற்படுத்த வேண்டும் என்றால் 2 பேரையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய லீடர்ஷிப் எனக்கு இருக்கணும். biased blind spot இல்லாம இருக்கின்றவர்கள் சிறப்பான HR-ஆ இருக்கிறாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது அற்புதமான சொல்லாடல். இந்த சொல்லாடலை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தில்
ஒரு மனிதன் எதனால் பாதிக்கப்படுகிறான் தெரியுமா? தோல்வியால் அல்ல. நம்மில் பல பேர் வெற்றியால் பாதிக்கப்படுகிறோம். இந்த பாடி இருக்குல்ல, பல பெண்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க, சில ஆண்களும் நல்லா அழகா இருப்பாங்க. ஆனால் they don't know how to manage the beauty. அந்த ஆசீர்வாதத்தை ஹேண்டில் பண்ணவே தெரியாது நிறைய பேருக்கு. சில பேர் நல்லா பாடுவாங்க, சில பேர்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்கும். they don't know how to handle it. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வார்த்தையை சொல்றேன், நீங்க வீட்டுல போய் உங்க டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உள்நிலை நிர்வாகம் சரியாக இல்லாமல் புறச்சூழ்நிலைகளால் வருகின்ற வெற்றி ஸ்ட்ரெஸ் தான் தரும். உள்நிலை நிர்வாகத்தை சரி பண்ணுங்க. அந்த ஞானத்தோடு தான் நீங்கள் ஒரு மனிதனை சந்தித்தாக வேண்டும். உங்களுக்கு கூடுதலான ரெஸ்பான்சிபிலிட்டி தான், ஹெச்ஆருக்கு கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். டீம் பில்டிங், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அப்புறமா என்ன டிசிஷன் மேக்கிங், இதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட பாடு. ஆனா நினைச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹெச்ஆருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச், முன்னால இருக்கின்ற உங்களுடைய ஒர்க்கர்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்கி கொடுக்கணுங்கிறது. அந்த சூழ்நிலையில் அவர்களை போய் ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது. நான் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறேன். இந்த போன் இருக்கு இல்லைங்க, இந்த ஐபோனுக்கு என்னங்க பேரு, என்ன கம்பெனி? அந்த ஆப்பிள் எப்படி இருக்குங்க? யாரும் கடிச்சிருக்கு? யார் கடிச்சது? ஆதாம் எங்க கடிச்சான்? ஏவாள் கடிச்சா? ஏவாளுக்கு கடிக்க சொன்னது யாரு? சாத்தான். பாத்தீங்களா? சாத்தான் ஏவாள் கிட்ட கொடுத்து கடிக்க சொன்ன ஆப்பிள், கடிச்ச அந்த ஆப்பிள நம்ம கையில கொடுத்துருக்கானே இந்த ஆளு. அந்த ஸ்டீவ் இருக்காருல்ல, அவன் பொண்ணு பேரு ஈவ். அந்த பொண்ணு கடிச்சு வச்சிருக்க ஆப்பிள், அதையே அவர் சிம்பிளா மாத்திருக்காரு. நான் எப்படி தெரியுமா இந்த போனை ஹேண்டில் பண்றேன்? ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமையும் ஏவாளையும் வெளியேற்றிய அந்த ஆப்பிள் இது. நான் என் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேறாமல் நான் இந்த ஜாக்கிரதையா கையாளணும். நான் அப்படிதான் யோசிக்கிறேன். இன்னொன்னு, ஆண்ட்ராய்டு போனுக்கு ஒரு பேர் இருக்குது, என்ன? ரொம்ப ஃபேமஸான போன். அதை தேடி போனேன் நான். ஆப்பிள் பத்தி தெரிஞ்சுதா? ஒருத்த வாழைப்பழம்னு பேர் வச்சாங்க, ஒரு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சு நம்ம ஊர்ல எல்லாம் சிரிச்சாலும். அவன் கேட்கிறான், அவன் ஊர் பழத்தை அவன் பேர் வச்சானா முண்டி அடிச்சு வாங்குற. சரி, சிந்தனை தானே. சாம்சங்க தேடி போனா சாம்சோன் பேருக்குல்ல, அதனுடைய தமிழ் பெயர் சிம்சோன். இந்த சாம்சங் என்றது ஏதோ கொரியன் நேம். அதுக்கும் பிப்ளிக்கலுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சாம்சங் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேல என் கருத்து போய் நான் அந்த கருத்துக்குள்ள சாம்சங்க தேடி போறேன். யார் இந்த சாம்சங்? சிம்சோன் என்பவன் யார்? நான் இந்த கதையை 2 நிமிஷத்துல சொல்றேங்க. உங்க மனவெளி மட்டும் வெளிச்சமாக இருந்தால் நீங்க பைபிளை விட்டுடுங்க. எப்படி நான் மகாபாரதத்தையும் காட்சிகளையும் விட்டுற சொல்லணும், கருத்தை மட்டும் உள்வாங்க சொல்லணும். பைபிளையும் சிம்சோனையும் விட்டுட்டு கருத்தை மட்டும் உள்வாங்கிக்கோங்க. கருத்தை மட்டும் உள்வாங்கிறதுக்கு தான் சொல்றேன். நான் தேடி விதிர்த்து போனேன். நான் என்ன தெரியுமா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன்? நான் இதை எப்படி புரிந்து கொண்டேனோ, என் வாயிலிருந்து அந்த சொற்களை வரவழைத்து நான் யாரிடம் பேசுகிறேனோ அவர்களுக்கும் அந்த புரிதலை இறைவா ஏற்படுத்துவாயாக. ஏன்னா ஒரு விஷயம் சொல்றாங்க, நமக்கு புரிய மாட்டேங்குதுல்ல. இப்ப உதாரணத்துக்கு, நான் இந்த மாதிரி மீட்டிங்க்கு வந்திருக்கிறேன். எங்க வீட்டுல வந்து கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு வெளியில. நான் இந்த பேசுற ஜோர்ல ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு 6 மணிக்கு. நான் பேசுறேன் ஐடிசியில, கிண்டில இருக்கு. வெளியில ரஷ். அவர் உள்ள வந்து கார் பார்க்கிங்ல போடல. 6 மணிக்கு ஷார்ப்பா வந்துடுவேன்னு சொன்னதுனால வெளியில வெயிட் பண்றேன். நான் வரல. நான் இந்த மாதிரி கூட்டத்தோட பேசிட்டு செல்ஃபி எடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். 6:15 ஆச்சு, 6 ஆச்சு, 6:45 ஆச்சு, 7 ஆச்சு. போன் வந்து சைலண்ட்ல இருக்கு. எடுத்து பார்த்தா 17 மெசேஜ். எப்படி இருக்கும்?
17 மெசேஜ். கடைசி மெசேஜ் என்ன தெரியுமா? நான் போறேன். இப்போ உங்ககிட்ட கொடுக்குறேன், உங்ககிட்ட ஃபோன் இருக்கு, நான் தான் நீங்க. இப்போ என்ன செய்வீங்க? போவீங்களா? போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோமா? லவரா இருந்தா சொல்லிடலாங்க, புருஷனெல்லாம் சொல்ல முடியாது. என்ன சொல்லலாம்? சாரியா, செருப்புல அடிப்பாரு. அந்த டைம்ல சாரி சொன்னா இருந்த கோவமெல்லாம் எனக்கு தெரியுமில்ல. அதனால எந்த டைம்ல சாரி சொல்லணும், எந்த டைம்ல தேங்க்ஸ் சொல்லணும். கோவமா இருக்கும்போது சாரி சொன்னா முடிஞ்சது கதை. சொல்ல முடியாது. இவ்வளவு பெரிய வார்த்தை போய் வா போயிடாதீங்கன்னா ஒரே மெசேஜ் தான் போட்டேன். ஒரே மெசேஜ், வாங்க. அந்த ஆள் சொல்றான் போறேன், நான் சொல்றேன் வாங்க. அடுத்த மெசேஜ் பார்த்துட்டே இருந்தேன், வர்றேன். இவ்வளவுதாங்க ஹியூமன் ரிலேஷன்ஷிப். முன்னால இருக்கிற ஆள மனிதனா வச்சிருக்கணும். வேறு எந்த விலங்கினத்திற்கான எந்த குணத்தையும் அவர்கள் மீது ஏற்றாமல் பார்த்து. இன்னொரு விஷயம் சொல்ல, இப்படி போதுங்க கோவம் வருதுக்கு. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு உடனே கை ஒண்டிடுறாங்க, உடனே கையில இருக்கிறது அடிச்சிடுறாங்க, எடுத்து உடனே கேஷுவாலிட்டியை ஏற்படுத்திடுறாங்க. இந்த கோபமான சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு நீங்க முதல்ல கூலா இருக்கணும். உங்களுக்கு டாக்டர் சொல்ல வேண்டியது ஒண்ணும் இல்லை, உடம்பிலேயே வலிமையான பகுதி இந்த மண்டை ஓடு. அப்படிதானே சார் டாக்டர்? மென்மையான பகுதி எது டாக்டர்? உடம்புல எப்படி பார்த்தா கால் பாதம் இல்ல, நடக்கிறோம்ல, அந்த கால் பாதத்தை சரியா வச்சுக்கிறதுக்கு முடி எங்க இருந்திருக்கணும்? இதான் வலுவா இருந்தது. எதுக்கு முடிய காலில் வைக்காம இயற்கை தலையில வச்சது தெரியுமா? அதுக்குள்ள மூளைன்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கு மேல கூலன்ட்டு ஒண்ணு இருக்குது. அந்த கூலன் காஞ்சிருச்சுன்னா மனிதன் மிருகமாயிடும். சில பேர் பேசுறது கேட்டுக்கு மண்டை காயுது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மண்டை காஞ்சிரும். அது கூலா வச்சிருக்கணும். அதுக்குதான் இந்த முடியெல்லாம் மண்டை ஓடெல்லாம் கொடுத்து இயற்கை நம்மளை வச்சிருக்கு. கூலா நாம இருந்தாதான் முன்னால இருக்கிற விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியும். நாம டென்ஷன் ஆயிட்டோம்னா முன்னால இருக்கிற விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியாது. பாருங்க, இயற்கை முடிவு செய்கிறது ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவனை கொடுக்கணும்ட்டு. ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து ஒரு ஆணை தேர்ந்தெடுத்து அந்த ஆணினுடைய வித்தை அந்த பெண்ணினுடைய கருவுக்குள்ள போடுது இயற்கை. கருவுல குழந்தை வளரும். ஆசீர்வாதம் பெற்ற குழந்தை உங்களை போல என்னை போல, ஐயா சேர்மனை போல, அவங்களுடைய மனைவியை போல ஆசீர்வாதம் பெற்ற குழந்தை வளருது. அசிரீரி வருதான் அந்த அம்மாக்கு. என் உடம்பெல்லாம் பதறி போச்சுங்க. இந்த கதையை படிச்சுட்டு எப்படியாவது என் மக்களுக்கு இதை சொல்லிடுற. இதுல இருக்கக்கூடிய அந்த அண்டர்லைன் இருக்குல்ல, அந்த கோல்டன் வரிகள் இருக்குல்ல, அது புரிஞ்சா போதுமே, நம்மளை காப்பாத்திக்கலாமே. என்னால பார்க்க முடியாதுங்க. as a teacher என்னால பார்க்க முடியாது, as a தாய் என்னால பார்க்க முடியாது. யாரும் தன் காரணங்களால் தோற்பதை. புறச்சூழ்நிலைகளால தோத்துடலாங்க, உங்க காரணத்தால தோற்க கூடாதுல்ல. நம் காரணங்களால் நாம் தோற்க கூடாது இல்லையா? நம் காரணங்களால் தான் நாம் தோற்கிறோம். அசிரீரி வந்து விழுது. என்ன தெரியுமா? இந்த குழந்தை வெளியில வர வரைக்கும் நீ திராட்சை ரசம் குடிக்க கூடாது. குழந்தை வளர்ந்த அப்புறமா தலைமுடியை வந்து வெட்டக்கூடாது. அம்மா வளர்க்கிறா, திராட்சை ரசம் இல்லாம குழந்தை வெளியில வருது. 16 வயசுல 6 அடி வளருது. பராக்கிரமசாலியா வரான். அந்த ஏரியாவிற்கே அவன் தான் காவலாளி, ப்ரொடெக்டர். அவன் ப்ரொடெக்ட் பண்றான். அவ்வளவு சூழலையும் ப்ரொடெக்ட். முடி அப்படி இருக்கு அவனுக்கு, முடி வெட்டல. இதான் சாம்சன். இவனால நமக்கு சில வேலைகள் பாதிக்கப்படுதுன்னு பகையாளிகள் அவனை தேடுகிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த டைம்ல நான் அப்படி ஒரு இணைச்சு ஒரு விஷயத்த சொல்றேன். வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க. சந்தான மரம் உயர்ந்தது நண்பர்களே, அது விஷப்பாம்புகளால் ஈர்க்கப்படுது. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், எங்கே நன்மை இருந்தாலும் முதலில் தீமையால் தான் அது வசீகரிக்கப்படும். இயற்கை நன்மையால் நன்மை வசீகரிக்கப்படுவதே இல்லை.
தீமைதான் நன்மையை நோக்கி வரும். இருந்தாலும் சந்தனம் உயர்ந்தது ஏன் தெரியுமா? தன்னை நோக்கி சுற்றி கொண்டிருக்கக்கூடிய விஷப்பாம்பின் விஷத்தினால் சந்தன மரம் பாதிப்படைவது. 1000 கேடானவர்களுக்கு மத்தியில் இருந்தாலும் நீங்க கரெக்ட் ஆகாம இருக்கிறீங்களா? யுவர் சாண்டல்வுட். இப்படி கபீர் பேசுகிறார். யோசிச்சு பாக்குறேங்க நானு. சிம்சோன் வளர்றான், சிம்சோனை சாய்க்கணும்னு முடிவு பண்றாங்க. அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகும்போது அவனுக்கு லவ் வருதுங்க. புவர் ஃபெலோ. எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம்னு எழுதுறோம் ஒருத்தன். இந்த காதல்ல மட்டும் தோல்வி வரவே கூடாதுங்க. ஒரிஜினலா காதல் பண்றாங்க. அதான் இனக்கவர்ச்சி தான் இருக்கு, காதல் இல்லை. இரையச்சம் தான் இருக்கு, பக்தி இல்லை. உண்மையா காதலிக்கிறவனுக்கு தோல்வி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அவனுக்கு சோகத்தை ஏற்படுத்தி இருக்குங்க. இன்னும் சில விஷயங்கள்ல சோகம் வரதுக்கு காரணம் ஈகோ. ஈகோயிஸ்டுக்கும் சோகம் நிறைய வரும். ஸ்ட்ரெஸ் ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க? ஈகோயிஸ்டுக்கு தான் ஸ்ட்ரெஸ் வரும். எனக்கா? உனக்கு தான். என்னையா? உன்னதான். அறிவு இருக்கான்னு என்ன பார்த்தா கேட்கிற? பணம் இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொல்றல. இருந்தா இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லை, என்ன விஷயம் கேளு, கத்துக்குடுன்னு சொல்லு. ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுற? ஸ்டே கூல். ஆனால் அவன் காதலித்தான். காதலித்த பெண் கை கொடுக்கவில்லை. இந்த இடத்துல ஒரு அடிக்குறிப்பு சொல்ற இந்த டீச்சர், எல்லா கேடுகாலுக்கான பழக்கங்களும் சோகத்தின் மேல் தான் சவாரி செய்கின்றன. என்ன இவங்க ஏமாத்திட்டாங்க, என் பொண்டாட்டி சரியில்லை, என் பிள்ளை இப்படி சொல்லிட்டான், என் மாமியார் வீட்டில் இப்படி நடந்து போச்சு, என் ஃப்ரெண்டு செத்துட்டான், அதனால குடிக்கிறேன் சொல்றவங்க உண்டு தெரியுமா? சோகம். சில பேர் சோகங்களை வெற்றியாக்காக மாற்றுகிறார்கள், சில பேர் சோகங்களை தோல்விக்காக மாற்றுகிறார்கள். சாம்சங் தோல்விக்காக மாற்றிக்கொண்டான். சாம்சங் என்ன பண்றான் தெரியுமா? சோர்ந்து போய் உட்காரும் போது அவளுக்கு சொல்லும் போது எனக்கு கவலையா இருக்கு, வேற என்ன ஒரு அடவாசன்ட்டா பையனுடைய அம்மா. அந்த 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 பையனுக்கு, அந்த சிம்சோனுக்கு அந்த குறைந்த வயதில் 22 வயசுல டெலீலாள் அப்படின்ட்டு, டெலீலா அப்படின்னு ஒரு பெண் கிடைக்கிறாங்க. அவ லவர் கிடையாது, கம்பேனியன்ஷிப்பும் கிடையாது. இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னா பெஸ்டி, கமிட்மெண்டே கிடையாது. கூட இருப்பா, நல்லா சுத்துவா, கூட நிறைய சாப்பிடுவா, என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கிப்பா. இந்த மாதிரி ஒரு கம்பேனியன்ஷிப் அவனுக்கு கிடைக்குது. அவன் ஜாலியா இருக்கிறான், இவன் சோகங்கள் எல்லாம் மறக்கிறான், சாப்பிடுறான், சுத்துறான், எல்லாம் பண்றான். இவன் மனசுல அந்த சோகமே நிழலாடாதபடி பார்த்துக்கிறான். பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த பகைவர்கள் இருக்காங்களே, டெல்லியில விலை பேசுறாங்க. அவன் உடம்புல எங்கேயோ இருக்கு சக்தி, அந்த சக்தியை மட்டும் தெரிஞ்சுட்டு வா, 100 காசு தரேன். அவ வந்து கேட்கிறாங்க, இங்கிருந்து தான் கதையே ஆரம்பம். அவகிட்ட கேட்கிறா, சிம்சோன் கிட்ட கேட்கிறா டெல்லியில, உன் உடம்புல எங்கேயோ சக்தி இருக்காமே, அது எங்க? நீங்க சொல்லுங்க. அவன் சொல்லலாமா வேணாமா? சொல்லலாமா வேணாமா? எங்க பெஸ்டி கேட்கிறாங்க, சொல்லலாமா வேணாமா? சொல்வீங்களா இல்லையா? இரண்டாவது கேள்வி நல்லா இருக்குல்ல. சொல்வீங்களா இல்லையா? சொல்ல மாட்டீங்க. கேட்கிறவ டெல்லியில சொல்லு. விளையாடலாம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவ்வை சொல்கிறாள், பாம்போடு விளையாடி. சாதாரணமாகத்தான் இருப்பார்கள் முன்னால் இருக்கின்றவர்கள், குறைத்து மதிப்பிட வேண்டாம். ஆபத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். என்ன அக்னி கம்பியால கட்டினா நான் செத்துருவேன் சொல்லி சிரிப்பா சொல்றான். அன்னைக்கு நைட்டே அவன் அக்னி கம்பியில கட்டுறாங்க. அடுத்த நாள் வந்து சொல்றான், அக்னி கம்பியில கட்டினா செத்துருவேன்னு சொன்னாங்க, உயிரோடு இருக்கிற. சரி, என்ன சாதாரண கயிறுல கட்டினாலே செத்துருவேன். அன்று இரவே அவனை சாதாரண கயிறுல கட்டுறாங்க, அறுத்துட்டு வந்துடுறான். நான் யோசிச்சு பாக்குறேங்க, வாட் an idiot he was. உட்கார்ந்துக்கிட்டு அவன் தெருல விழுந்து அழுகுறாங்க. நீ சொல்ல மாட்டியா? எனக்கு சொல்ல மாட்டியா? இப்ப எனக்கு சொன்னா என்ன? உன் பலம் எங்க இருக்குன்னு எனக்கு சொன்னா என்ன?
புலம்புற அழுற அப்படின்னா அவளை அப்படியே எடுத்து மடியில போட்டுக்க. என்னடியே உனக்கு, ஏன் இப்படி சொல்ற, என் பலத்தை தெரிஞ்சு எனக்கு சொல்லு, உனக்கு தான் கடவுளுடைய கிருபை இருக்குல்ல, என்கிட்ட சொன்னா அது ஒண்ணும் இல்லாம போயிடுமா, கடவுள் பெருசா நான் பெருசா, இப்படிலாம் பேசின உடனே எழுந்து அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். அவனை இவள் தன் மடியில் சாய்த்து கொள்கிறாள். தலைமுடி அப்படியே வருடுறான். வருடிக்கிட்டே சொல்றா, சொல்ல உன் உடம்புல எங்க சக்தி இருக்குன்னு சொல்ல, நீ கோதிக்கிட்டு இருக்கிறிய இந்த முடியில தான் இருக்கு. சத்தியமா? சத்தியம். God promise, God promise. கோதிக்கொண்டே 7ஆக அதை பிரிக்கிறாள் என்கிறது பைபிள். 7ஆ பிரிச்சு பின்னல் போடுறார். அந்த சொகத்துல சிம்சோன் தூங்கி விட்டான். காலை எழுந்து பார்க்கின்ற பொழுது முட்டை அடிக்கப்பட்டது. கோழி குஞ்சு மாதிரி இருக்கிறாங்க. பலவெல்லாம் விழுந்து கோழி குஞ்சு மாதிரி இருக்காங்க. இல்லாத காணும். அவனை சபையோர்கள் பிடித்து கொண்டு போகிறாங்க, சிறையில் அடிக்கிறாங்க. அதெல்லாம் மேட்டர் இல்லைங்க. அவன் கண்கள் தோண்டப்படுது, கையால தோண்டப்படுது. பகைவர்கள் கைகளால் தோண்டுகிறார்கள். குருட்டு நிலையிலே அந்த சிம்சோன் சிறைச்சாலையில் இருக்கிறான். அழுகிறான், அழுகிறான், அழுகிறான். என்ன அழுது என்ன பிரயோஜனம்? கடவுள் இறங்குகிறார், அவனுக்கு மீண்டும் முடி வளர்க்கிறது. கடவுள் மன்னிப்பார் தாங்க, பெற்றோர்கள் மன்னிப்பார்கள் தான், ஆசிரியர்கள் மன்னிப்பார்கள் தான். ஆனால் சுய கர்மா கண்ணு முளைக்குமா? முடிதான் முளைக்கும். அந்த பலத்தை வைத்துக் கொண்டு மறுபடியும் அவன் முயற்சி செய்யறாங்க. கண்கள் இல்லாத காரணத்தினால் அவன் தன் பலத்தை பயன்படுத்த முடியாமல் மீண்டும் கட்டப்படுகிறான். கட்டப்பட்ட அந்த சிறைச்சாலையின் தூண்களோடு தன்னை தானே சேர்த்து இழுத்துக்கொண்டு ஆயிரக்கணக்கான குற்றவாளிகளோடு செத்து போனான் சாம்சன் என்று பைபிள் முடிக்கிறது. கடைசியா ஒரே ஒரு ட்ரிபியூட் கொடுக்குது சிம்சோனுக்கு. என்ன ட்ரிபியூட் தெரியுமா? அவன் உயிரோடு இருந்த பொழுது அவன் கொன்ற தீமையாளர்களை விட அவன் சாகின்ற பொழுது இறந்து போன தீமையாளர்கள் அதிகம். நான் இந்த கதையை உங்ககிட்ட சொல்றேன். எந்த இடத்தில் அவன் மிஸ் ஆனான்? நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தாளந்தை, ஆசீர்வாதத்தை நன்றி அறிதலோடு அதை பிடித்துக் கொள்ளும், விசுவாசத்தோடு பிடித்துக் கொள்ளும். எந்த கம்பெனிக்காக வேலை செய்கிறீர்களோ, எந்த ஜாப் பண்றீங்களோ, அந்த ஜாப்ல have faith. அந்த ஃபெய்த்தும் கிராட்டிட்யூடும் இருந்துச்சுன்னா I have faith on my job. நான் ஏதாவது ஒன்று பேசுறேன்னு சொன்னா, ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் நிகழ்துன்னா இந்த உலகத்தில் மாற்றம் நிகழாது, அந்த மனிதனுடைய உலகத்தில் ஒரு மாற்றம் நிகழுமா இல்லையா? அதான் என் இலக்கு. அந்த சுய தெளிவுதான் என் இலக்கு. நான் ஒரு பாடம் நடத்துகின்ற பொழுது எனக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கின்ற குழந்தை புரிஞ்சிருச்சா? அதுக்கு there I win. இதுதான் என் இலக்கு. உங்கள் இலக்கு என்ன? ஒரு HR இருக்கிற உங்கள் இலக்கு என்ன? அந்த இலக்கை நோக்கி பயணியுங்கள். Have faith and gratitude. And தவறான விஷயங்களுக்கு ஸ்ட்ராங்கா நோ சொல்லுங்க. எதுவாக இருந்தாலும் சரி ஸ்ட்ராங்கா நோ சொல்லுங்க. இவங்க எல்லாருமே நிறைய விஷயங்களை செய்வாங்க. ஆனால் அந்த பொதுநலத்தில் கொஞ்சம் சுயநலம் இருக்கும். சுயநலமே இல்லாம பண்றாங்க அந்த CSR. அது மட்டும்தான், அதுல சுயநலம் இல்லை. எந்த மக்களுக்கு போய் செய்யறாங்களோ இல்லை. அதுலயும் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கிற கோப்புகளுக்காக அதை செய்வார்கள். ஆனால் அதையும் கடந்து சில நன்மைகள் நடக்குது இல்ல? நன்மைகள் நடக்கிறதா? இந்த சமூகத்தில் சில நன்மைகள் நடப்பதற்கு நமக்கு சில நிறுவனங்களை நாம் நம்ப வேண்டி இருக்கிறதா? அந்த நிறுவனங்களை சிறப்பாக நம்பிக்கொள்ளுது. நான் எப்பவுமே சொல்லுவேன், மனிதனுடைய பிஹேவியர் இருக்குல்ல, ஒண்ணும் இல்லை. சேர்மன் சார் இருக்காங்க, சின்னதா ஆரம்பிச்சாருன்னு சொன்னாங்கல்ல, எத்தனை பேர் சார்? 10 பேர். அவருடைய சுயசரிதை வரல நினைக்கிறேன், இன்னும் வரணும். எழுதுங்க சார். அந்த பயணத்தை மறைவில்லாம எழுதுங்க. அந்த பயணத்தை எழுதுகின்ற பொழுதுதான் எங்கே எல்லாம் அவர் சரிந்தார், சரிந்ததை எங்கே நின்றார், எந்த இடத்தில் அவருக்கான சாம்ராஜ்யத்தை அவர் அமைத்தார். ராம்கோ சிமெண்ட் பயோடேட்டா போட்டிருக்காங்க, அவருடைய பயோகிராஃபி. சாரி, படிச்சு பாருங்க. வெற்றியாளர்களுடைய பயோகிராஃபியை படிச்சு பாருங்க. எங்கே அவர்கள் ஜெயிக்கிறார்கள், எங்கே அவர்கள் தோற்கிறார்கள். மகாபாரதம் சொன்னல, மகாபாரதத்துல
அர்ஜுனன் காண்டிபத்தை தர்மன் குறை சொல்லுகின்ற ஒரு இடம் வருது. ரொம்ப குரூஷியலான இடம், தப்பிக்கவே முடியாத இடம். அந்த இடத்தை கிருஷ்ணர் எப்படி ஹேண்டில் பண்ணான்னு நான் பார்த்தேன். எனக்கு புத்தனும் கிருஷ்ணனும் ராமனும் இயேசுவும் முகமது நபியும் தான் லீடர்ஸ். ஒரு பெரிய கூட்டத்தை அவங்க கொண்டு போறாங்க. அப்படி ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படி பயன்படுத்துறாங்க. அதற்கு பின்னால் வந்த அரசியல் நீங்க படிக்கின்ற பொழுதுதான் ஒரு ஹியூமன் ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்டா நீங்க இருக்கணும்னு சொன்னா எப்படி இந்த மானுடவியலை எப்படி புரிஞ்சுக்கிறது ரொம்ப குரூஷியலான ஒரு இடத்தை நான் சொல்றேன். என்னடா கர்ணனை கொன்னியான்னு கேட்கலாம். தர்மன் நாளை கொல்றேன், நாளை கொல்றி அவன் கட்ட இருக்கிற அம்பு வில்லு புல்லாட்டாது அப்படின்ட்டான். அம்பை யாரேனும் வில்லை யாரேனும் குறை சொன்னால் அவர்களை சிறைச்சேதை செய்து விடுவேன், இல்லை என்றால் நான் அக்னி சமாதி அடைவேன் சொல்லிட்டு கிருபாச்சாரியார் மீது சத்தியம் செஞ்சிருக்கான் அர்ஜுனன். தர்மனை கொல்லணும், என்ன செய்யறதுன்னு தெரியல. போர்க்களத்துல பாசறைக்குள்ள திரௌபதி அழுறா, கிருஷ்ணன் வரா. என்னப்பா நடந்துச்சு? கோபத்துல காண்டிபத்தை குறை சொல்லிட்டான் சார், என்ன செய்யலாம்? தர்மனை கொல்லுடு. தர்மன் எப்படி சார் கொல்றது? கொல்லுடு. நாளைக்கு கண்ணனை கொல்லலாம். திரௌபதி அழுறா. ஏய், கொல்லணும்னா கொல்றது இல்லை. இந்த சகோதரி இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லி போற இந்த விஷயம் எனக்கு தெரியாது, நாளைக்கே உங்களுக்கு உதவும். நாளைக்கே உதவும், ஏன் இப்போதே உதவும், இந்த அவையிலே உதவும். நான் படிக்கிறதுலாம் அப்ளைடு லிட்ரேச்சர் தான். கொல்லணும் அவன் இல்லடா, சாஸ்திரப்படிக்கு கொல்லுடா. சாஸ்திரப்படி கொல்றதுன்னா என்ன கிருஷ்ணா? தர்மன் உன்னோட பெரியவன் தானே? ஆமா, அவனை எதிர்த்து பேசு, அவனை எதிர்த்து பேசு. எதிர்த்து பேசுனா பேசு, பர்மிஷன் கிராண்டட். சின்ன வயசுல இருந்து நினைச்சிட்டு இருந்த எல்லாத்தையும் கிட்ட வந்து சொல்லி திட்டான். நீ எல்லாம் ஒரு அண்ணனா, நீ இப்படி பண்ண அது பண்ண இப்படின்னா நீ எல்லாம் ஒரு மனுஷன், அப்படி இப்படி யுதிஷ்டனை திட்டி தீத்துட்டான். இப்போ கொலை செய்த பாவம், கொலை பண்ணியாச்சு. அவன் போறான், கிருஷ்ணன் நிறுத்தி சொன்னா, எங்க போற? அதான் பிரச்சனை முடிஞ்சது, நான் போறேன். பெரியவனை கொண்டு இருக்க, அதுக்கு தண்டனை இருக்குடா. என்ன தண்டனை? சூசைட் பண்ணு. சூசைட் எப்படி பண்ணுவேனா? பண்ணலாம், சாஸ்திரம் எப்படி பண்ணு. எப்படி? நான் யாரு? சாமி. உனக்கு யாரா? என் குரு, என் கடவுள், என்னை வழிபடுத்துறவன் எல்லாம் நீ தானே, என் சர்வ உலகமும் நீ தானே. பவர்ஃபுல்லா? உன்னை என்ன வேணாலும் செய்வேனா? செய்வேன். எனக்கு முன்னால உன்னை நீயே புகழ்ந்து பேசிக்கோ. நான் இந்திரனாக்கோ சந்திரனாக்கோ நாளும் தெரிஞ்ச நல்லவனாக்கோ வல்லவனாக்கோ அவன் தன்னைத்தானே புகழ்ந்து பேசினானா தற்கொலை செய்து கொண்ட பாவம் வந்து சேர்ந்தது. எனக்கு மகாபாரதத்தை சொல்லணும்னு எந்த நோக்கமும் இல்லை. 2 அறங்கள் நம்மை விட பெரியவர்களை அவமானம் செய்வது அவர்களை கொலை செய்வதற்கு சமம். நம்மை விட பலமானவர்களுக்கு முன்னால் தம்பட்டம் அடித்துக் கொள்வது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்கின்ற 2 விஷயங்கள் புரிந்து கொண்டால் ஹெச்ஆர்ல ஹியூமன் மேனேஜ்மெண்ட்டை சூப்பரா பண்ணும். யாரையும் எதிர்க்காதீர்கள், யார் முன்னாலும் தாம்பிகம் பேசாதீர்கள். ஜஸ்ட் அப்சர்வ். யூ ஆர் தேர். உங்களுக்கு என்று ஒரு ஸ்டேஜ், ஒரு போர்டியம், ஒரு சிம்மாசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த ஹெச்ஆரா நீங்க இருக்கிறீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸை மேனேஜ் பண்றதுக்கான ஆற்றல் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதில் ஒன்று கூட கீழே உதிராமல் அத்தனை பூவையும் உங்களுடைய கூடைக்குள்ள போடக்கூடிய அந்த ஆற்றல் வர வேண்டும் என்றால் நீங்க முதல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருங்க, நீங்க முதல்ல ஆரோக்கியமாக இருங்க, நீங்கள் நல்ல விஷயங்களை பாருங்க. ஒரே ஒரு குட்டி டிப்ஸ், டூ மச் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் will lead you to stress. Don't go for too much of entertainment. நம்மில் பல பேருக்கு தெரியறது இல்லை, ஒர்க் நிறைய பண்ணிட்டா பார்ட்டி வேணும்னு. தூக்கம் தான். நிறைய வேலை செய்யறவங்களுக்கு ஓய்வுதான். நிறைய விஷயங்களை கன்சியூம் பண்றது இல்ல. எந்த விஷயத்துக்கு நீங்க நிறைய நோ சொல்றீங்களோ அவ்வளவு விஷயம் அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்குள்ள. இறை என்று சொல்லுவார், ஒருத்தர் 80 வயசு வாழறான்னா 3 விஷயத்துல அவன் கண்ட்ரோலா இருக்கணும். ஏன்னா பிறக்கும் போது அந்த 3 வெயிட் போட்டு கையிலே கொடுக்கப்பட்டதான். ஒண்ணு காத்து, இன்னொன்னு தண்ணி, இன்னொன்னு சாப்பாடு.
நீங்கள் 90 வயசு வரைக்கும் அதை கன்சியூம் பண்ணலாம், 25 வயசுக்குள்ளேயும் முடிச்சுக்கலாம் அப்படின்ப. ஸோ கன்சியூம் லெஸ் அண்ட் லவ் மோர், ஸ்ப்ரெட் லவ் மோர். இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் என்றால் ஒரு முறை தான். அந்த ஒரு முறைக்கு கிராட்டிடியூடோடு இருப்போம். கிராட்டிடியூடோடு இருக்கிறதுக்கு இந்த வினாடியில் நான் மனசுல நினைக்கிற ஒரு உண்மையான சத்தியம், நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய விஷயம் தான். எவ்வளவு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை பார்த்தோம். கொரோனா வந்துச்சா? இதுல இருந்தவங்க எல்லாம் செத்து போனாங்களா? நம்ம உயிரோட இருக்குமா இல்லையா? கொண்டாடலாமா இல்லையா? திஸ் இஸ் த மெசேஜ் ஃப்ரம் பர்வீன் சுல்தானா. லைஃப் is sufficient to celebrate. அதுக்கு ஒரு நாளை கண்டுபிடிக்காதீங்க. Life itself is sufficient. May God bless you. வணக்கம். Gratitude is the fairest blossom which springs from the soul. உயர்ந்து நிற்கும் மரமெல்லாம் என்றோ ஒரு நாள் விதைகளாக மண்ணில் விழுந்தவை. ஊக்குவிக்கவும் சிந்திக்க வைக்கவும் சிரிக்க வைக்கவும் இந்த அரிய தருணத்தில் நம்மை ஆழ்த்திய முனைவருக்கு நம் நெஞ்சம் கலந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். Big applause to her. As we have come to the end of this enlightening HR conclave, let's reflect on the words of Margaret Reed. Never doubt that a small group of thoughtful, committed citizens can change the world. Indeed, it's the only thing that ever has. Thank you all for being part of this transformative event. Safe journey ahead, and may your HR strategies lead to the future of prosperity and innovation. Once again, thank you all. Join us for the dinner. पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य இருக்கலாமா? இங்கே கேமரா இருக்குண்ணா, அந்த கேமரா எடுத்துங்க, நம்ம ஆஃபீஸில் வாங்கிக்கலாம். இன்னொரு சாரோட ஃபோன் தான், இல்லை சாரோட ஃபோன் தான். என்னோட தான் சார். கொஞ்சம் நல்ல வேலை எடுத்துகிட்டு கேமராவில் எடுத்தா சீக்கிரமாக தரமாட்டீங்க. தச்சு தேங்க்யூ. நேற்று Thank you. சார், ஃபோன் வாங்கிட்டீங்களா?